அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம். ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்டு தமிழ் மரபு அறக்கட்டளை செயலாற்றிக் கொண்டு வருகின்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் 378வது திசைக்கூடல் நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய நூற்றாண்டு கண்ட தமிழ் பொழில் தனித்தமிழ் வளர்ச்சிக்காக செயல்பட்ட தமிழ் பொழிலுடைய வரலாற்றையும் வளர்ச்சியும் நம்முடைய பேச வந்துள்ள கரந்தை ஜெயக்குமார் ஐயா அவர்களையும், தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் க சுபாஷினி அவர்களையும், ஆண்டோர்களையும், மிக விருப்புடன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள சான்றோர்களையும், முகநூல் பதிவில் பங்கேற்க உள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நம்முடைய சிறப்புரையாற்ற இருக்கின்ற கரந்தை ஜெயக்குமார் அவர்களை குறித்து மற்றும் இந்நிகழ்விற்கு நோக்குவரை வழங்க வருமாறு முனைவர் சுபாஷினி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றி இறைவாணி. இன்றைய திசைக்கூடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகின் பல பாகங்களிலிருந்து இந்த ஜூம் இணைய வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் நமது நண்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை உரையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தற்காலத்தில் தமிழ் இலக்கியம் அல்லது வரலாறு தொடர்பான விஷயங்களில் நிறைய பேருக்கு ஆர்வம் இல்லை என்ற வகையான ஒரு போக்கு இருக்கின்றது. ஆனால் உண்மையில் காணும் பொழுது ஒவ்வொரு 2 வாரம் அல்லது 1 வாரம் என்ற தமிழ் மரபு அறக்கட்டளை செய்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து ஏராளமான நண்பர்கள் இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது தமிழ் மொழியும் தமிழ் வரலாறும் நல்ல வழியில் வளர்ச்சி கண்டு வருவதை காட்டுவதாகவும் அமைந்திருக்கின்றது என்று நம்புகின்றேன். இன்றைக்கு கரந்தை ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் உரையாற்ற இருக்கின்றார்கள். மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க கரந்தை தமிழ்ச்சங்கத்தை பற்றிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இது அமையவிருக்கின்றது. 100 ஆண்டு என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. 100 ஆண்டுகளை எட்டியிருக்கின்றது கரந்தை தமிழ்ச்சங்கம், இந்த தமிழ் பொழில் இதழ். இந்த ஏற்கனவே ஒரு முறை ஒரு உரை கரந்தை தமிழ்ச்சங்கத்தை பற்றி ஐயா அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அது நமது தமிழ் மரபு அறக்கட்டளை வலைப்பக்கத்தில் இருக்கின்றது. ஒரு 100 ஆண்டுகள் ஒரு இதழ் 100 ஆண்டு கண்டிருக்கின்றது என்பது ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். இப்ப தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் தமிழ் பொழிலுக்கும் என்ன தொடர்பு என்று சிலர் வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலையாய நோக்கம். ஆக வரலாறு தொடர்பான பல்வேறு விஷயங்களை எப்படி நாம் சேகரித்து வைப்பது, உடனுக்குடன் அதை வாசிக்கவும் தெரிந்து கொள்ளவும் பார்ப்பதற்கும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அதனை இலகுவாக வழங்குவது என்பதுதான் தமிழ் மரபு அறக்கட்டளையின் ஒரு தலையாய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் 2017ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை தமிழ் மரபு அறக்கட்டளை செயல்படுத்தினோம். அது என்னவென்றால், தமிழ் பொழில் இதழ்களை நாம் பொள்ளாச்சி நசன் அவர்கள் அதை மின்னாக்கம் செய்திருந்தார்கள். அந்த இதழ்களை அனைத்தும் தமிழ் மரபு அறக்கட்டளின் வழியாக நாம் இணையத்தில் அதனை ஏற்றி வைத்திருக்கின்றோம். அதை அனைவருமாக இன்றைக்கு பார்க்க சிறப்பாக இருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன். முதல்ல நான் அதை உங்கள் அனைவருக்கும் காட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் வலைப்பக்கம். இது காணலாம். இதில் உங்களுக்கு பார்க்க முடியும் என்று நினைக்கின்றேன். இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையின் வலைப்பக்கம் tamilheritage.org என்ற பக்கத்தில் இருக்கின்றது. இதில் நமது பல்வேறு குடைவரை கோயில், தமிழகத்தில் இஸ்லாம், சமணம், கீழடி, சங்கம்பீடியா என பல விஷயங்கள் இதில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதோட தமிழ் மரபு அறக்கட்டளை செய்திகளும் இங்கு இணைக்கப்பட்டிருக்கின்றன. நமது ஆவணங்கள் வீடியோக்களாக, காணொலிகளாக ஒவ்வொரு வாரமும் வருகின்ற காணொலிகளும் இங்கே இணைக்கப்படுவதையும் நீங்கள் காண முடியும். இந்த வலைப்பக்கத்தில் நமது தமிழ் மரபு அறக்கட்டளை பற்றிய செய்திகள், பல்வேறு தொடுப்புகள் இங்கு இருக்கின்றன. நமது தொடுப்புகள் அதில் தமிழ் பொழிலுக்கென்று நமக்கு இங்கே ஒரு தொடுப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றதை காணலாம். இங்கே இ-புக்ஸ் என்ற தலைப்பில் தமிழ் பொழில் காலாண்டிதழ் மின்னூல்கள் என்று வரும்போது தமிழ் பொழில் என்ற ஒரு பகுதி இருப்பதை காணலாம். இந்த பகுதியில் நம்ம இதை கிளிக் பண்ணி நீங்க சென்றீர்கள் என்றால் இந்த வலைப்பக்கம் இது தமிழ் பொழில் இதழ்களுக்கென்றே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வலைப்பக்கம். இதில் 2017ஆம் ஆண்டு
தமிழ் மரபு அறக்கட்டளை திரு கரந்தை ஜெயக்குமார் அவர்களுடைய உதவியுடன் மற்றும் திரு பொள்ளாச்சிநாதன் அவர்களுடைய உதவியுடன் 515 இலக்கிய இதழ்களையும் நாம் இவற்றை இங்கு மின்னாக்கம் செய்து இங்கே வைத்திருப்பதை முழுமையாக நாம் வைத்திருப்பதை காணலாம். உதாரணமாக நீங்கள் இங்கே 14 தமிழ் பொருள் ஏப்ரல் 1938 காண வேண்டும் என்று நினைத்தால் இங்க இருக்க இந்த லிங்க் இதை நீங்கள் அழுத்தி பார்ப்பதன் வழியாக அங்கே சென்று விட முடியும். அங்கே சென்ற பிறகு கூகுள் பக்கத்திலிருந்து நூலை முழுமையாக இந்த இதழை முழுமையாக நாம் காண முடியும் இல்லையா? ஆக இந்த வகையில் உங்களுக்காக அனைத்தையும் ஆவணப்படுத்தி தமிழ் மரபு அறக்கட்டளை கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் உதவியோடு நாம் ஆவணப்படுத்தி இருக்கின்றோம். 515 இதழ்களும் அந்த வகையில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி என்று நான் நினைக்கின்றேன். அதை சாதிப்பதற்கும் நமக்கு கரந்தை தமிழ்ச்சங்கம் உதவியாக இருந்தது. அந்த வகையில் நாம் அவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். இப்பொழுது கடந்த நூற்றாண்டை எடுத்துக்கொண்டால் இப்ப என்னை போன்றவர்களுக்கெல்லாம் ஏனென்றால் கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ் வரலாறு தமிழ் மொழி பாதுகாப்பு என்ற வகையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு கிடைக்கின்ற வரலாற்று தொடர்பான விஷயங்களோ தமிழ் தொடர்பான வளர்ச்சி கண்ட அந்த காலகட்டத்து வளர்ச்சியை காண்பதற்கும் மிக முக்கியமாக இருப்பதாக இந்த தமிழ் பொழில் இதழ் நமக்கு தெரிகிறது. அதிசயத்தக்க வகையில் தமிழின் ஆளுமைகள் என்று நாம் சொல்லக்கூடிய வ.உ. சிதம்பரனார், அவை துரைசாமி பிள்ளை அவர்கள், வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் என ஒரு பெரிய பட்டியலே இருக்கின்றது. இப்ப இவர்களுடைய கட்டுரைகளும் இவர்களுடைய ஆய்வு செய்திகளும் அக்காலத்தில் நடந்த செய்திகளும் இந்த இதழ்கள் இந்த 515 இதழ்களிலும் விரிவாக நாம் பல வகையில் காண முடிகிறது. சேரர் வரலாறு, சோழர் வரலாறு, பாண்டியர் பற்றிய வரலாறு, தொல்காப்பியம் பற்றிய ஆய்வுகள், தமிழ் இலக்கியங்கள், மணிமேகலை பற்றிய ஆய்வுகள், சமகால விஷயங்கள் என்று பல்வேறு விஷயங்களை இந்த தமிழ் பொருள் இதழ் நமக்கு வழங்குகின்றது. சதாசிவ பண்டாரத்தார் சோழர்கள் நூல்கள் பற்றி நாம் அறிந்திருப்போம். அந்த நூலை வழங்கிய சதாசிவ பண்டாரத்தார் அவர்களுடைய அந்த ஆரம்ப கால கட்டுரைகள், சோழர்கள் பற்றிய ஆய்வுகள் எல்லாம் இந்த நூலில் இருப்பதை அந்த கட்டுரை தொகுப்புகளில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆக மிக முக்கியமான இலக்கிய வளர்ச்சியும் தமிழின் வரலாற்று வளர்ச்சியும் நடைபெற்ற காலமாக ஒரு நூற்றாண்டாக நாம் கடந்த நூற்றாண்டை பார்க்கின்றோம். அந்த நூற்றாண்டில் நடந்த நிகழ்வுகளை நாம் மீண்டும் அலசி பார்ப்பதற்கு இது நிச்சயமாக உதவுகின்றன. ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு ஆய்வுலகில் இருக்கின்ற மாணவர்கள் அல்லது கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் இத்தகைய இதழ்களை அவர்கள் அறிந்திருக்கின்றார்களா அல்லது இதனை பயன்படுத்துகின்றார்களா என்பது நமக்கு கேள்வியாக இருக்கிறது. இப்போ எல்லாவற்றையுமே சுலபமாக ஒரு இன்டர்நெட்ல எது கிடைக்குதோ அதை கட் அண்ட் பேஸ்ட் செய்து அதை காப்பி செய்து நம்ம அனுப்புவதிலேயே நமது ஆய்வுலகம் இன்றைக்கு இருப்பது, தமிழ் ஆய்வுலகம் இருப்பதை நான் நேரடியாக காண்கின்றேன். இதை நான் குறை சொல்வதாக இருந்தால் யாரும் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. ஏன்னா நான் இதே ஆய்வு துறையிலே இருப்பதனால இதை காண முடிகின்றது. ஆக எங்களுடைய தமிழ் மரபு அறக்கட்டளையின் வேண்டுகோள் என்னவென்றால், இவ்வளவு பொக்கிஷங்களாக, அதாவது இதெல்லாம் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, இணையத்துல கிடைக்குது. சோ இதை மிக சுலபமாக இவற்றை நாம் வாசிக்க கூடியதாக இருக்கின்றது. அதை டவுன்லோட் செய்து கொண்டு நாம் வாசித்து பல ஆய்வுகளை நடத்துவதற்கு இந்த தொகுப்புகள் இருக்கின்றன. ஆக இந்த தொகுப்புகளை உருவாக்கிய கரந்தை தமிழ்ச்சங்கம் இந்த அத்தனை பேரது கட்டுரைகளையும் எடுத்துக்கொண்டு அதை நூலாக்கி அதை இதழாக்கி அதனை தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்த நீண்ட காலமாக 1969 நினைக்கிறேன், 70 நினைக்கிறேன், அவ்வளவு காலம் 1925 இருந்து இவ்வளவு காலமாக அது தொடர்ச்சியாக நடத்தி வந்த கரந்தை தமிழ்ச்சங்கத்தை தமிழ் உலகம் பாராட்ட வேண்டும். சோ அந்த நூற்றாண்டு இப்பொழுது, அந்த நூற்றாண்டில் நாம் இன்று இருக்கின்றோம். முதலில் கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்கு தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் பேசும்பொழுது உங்களுக்கு நிறைய தகவல்கள் கேட்டலாம். எனக்கும் சில கேள்விகளும் இருக்கின்றன இந்த இதழ்களை பற்றி. அவற்றையெல்லாம் நாம் கலந்துரையாடலின் போது அவற்றை பற்றி நாம் கலந்துரையாடலாம். நன்றி. நன்றிமா. சிறப்புரையாளர் கரந்தை ஜெயக்குமார் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். ஆக்சுவலா அவரை பத்தி சொன்னா சிறு அறிமுகம்ன்றது பதிலா ஒரு பேர் அறிமுகம் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனா அவர் தகவல்கள் நிறைய தர வேண்டியதுனால மிக சுருக்கமாக அவரை பற்றி, கணித ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய அங்கமாக திகழ்ந்த உமா மகேஸ்வர மேல்நிலைப் பள்ளியில் அலுவலக உதவியாளராக பணியில் சேர்ந்து பதவி உயர்வு பெற்று கணித ஆசிரியராக பணியாற்றி மிக சிறப்பாக அப்பணியை நிறைவு செய்துள்ளார். அவருடைய அப்பணி முடிந்தது, இப்பணி தொடர்கின்றது. இப்பணியே பெரும்பணி என்று நினைக்கின்றேன். அவ்விதத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும்
தன்னுடைய யூடியூப் வலைத்தளத்தில் பதிவேற்றுக் கொண்டிருக்கின்றார். கடந்த 13 ஆண்டுகளாக கரந்தை குமார் blogspot.com என்ற வலைப்புவிலும் கட்டுரைகளை எழுதி வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் கணித மேதை ராமானுஜம் என்னும் அவருடைய இத்தொடர் 20 மாதங்கள் தொடர்ந்து வெளிவந்தது. கரந்தை தமிழ்ச்சங்க திங்கள் இதழான தமிழ் பொழில் இதழ்ல பல கட்டுரைகளை எழுதியுள்ளார். அந்த பதிப்பாசிரியர் குழுவிலும் இருந்த சிறப்பிற்குரியவர். இதுவரை 11 நூல்களை எழுதி அச்சு நூலாக வெளியிட்டுள்ளார். அமேசான் இணையதளத்தில் அவருடைய 51 மின்னூல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் புஸ்தகா எனும் இணையதளத்தில் அவருடைய 5 மின்னூல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. விருதுகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தினுடைய விருது, பன்னாட்டு லயன் சங்கத்தின் விருது, கரந்தை தமிழ்ச்சங்கத்தினர் ராதாகிருஷ்ணன் விருது, இவ்வாறு விருதுகள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் மேலும் பல விருதுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சிறப்புடைய அன்னார் அவர்கள் 1925 தொடங்கப்பட்ட தமிழ் பொழில் 1979 வரை 515 இதழ்களை வெளியிட்டு அத்தனை இதழ்களும் தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவற்றுடைய சிறப்புகளை அன்னார் அவர்கள் 100 கண்ட தமிழ் பொழில் என்ற தலைப்பில் உரையாற்ற அவர்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் என் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் அன்பு சகோதரி முனைவர் கே சுபாசினி அவர்களுக்கும், தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயலாளர் இவ்வாய்ப்பினை எனக்கு நல்கிய அன்பு சகோதரி முனைவர் தேமொழி அவர்களுக்கும், இணைய வழி திசைக்கூடல் நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரி முனைவர் இறைவாணி அவர்களுக்கும், நண்பர் திரு க வருண் பிரபு அவர்களுக்கும், இந்நிகழ்வில் இணைந்துள்ள நண்பரும் பௌத்தவியல் ஆய்வாளருமான திரு ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், அவரது மகன் பரத் ஜம்புலிங்கம் அவர்களுக்கும், தமிழாசிரியை சாமிய மல்லிகா அவர்களுக்கும், ஐயா வா நேரு ஐயா அவர்களுக்கும், கரந்தை புலவர் கல்லூரியின் உதவி பேராசிரியர் அன்பு சகோதரி சி மகேஸ்வரி அவர்களுக்கும், இந்நிகழ்வினை நான் பேசுவதை கேட்க ஆர்வத்தோடு இணைந்திருக்கும் எனது வாழ்க்கை நேயர் பிரேமா அவர்களுக்கும், எனது அன்பு மகள் சுவாதி அவர்களுக்கும் முதற்க நன்றியினை தெரிவித்து எனது உரையினை தொடங்குகின்றேன். 100 கண்ட தமிழ் பொழில் எனும் தலைப்பில் உரையாற்ற நான் பணிக்கப்பட்டுள்ளேன். இந்த தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன் கரந்தை தமிழ்ச்சங்கம் பற்றிய ஒரு சிறு அறிமுகத்துடன் தொடர்வது நல்லது என எண்ணுகிறேன். மதுரை தமிழ்ச்சங்கத்தின் அடிவொற்றி 1911ஆம் ஆண்டு தொடங்க பெற்றது கரந்தை தமிழ்ச்சங்கம் ஆகும். கரந்தை தமிழ்ச்சங்கம் ஆற்றிய எண்ணற்ற பணிகளுள் சிலவற்றை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். 1913ஆம் ஆண்டிலேயே நீராறும் கடலொடுத்த என தொடங்கும் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்களின் பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியது கரந்தை தமிழ்ச்சங்கம் ஆகும். 1919ஆம் ஆண்டிலேயே தமிழ் ஓர் உயர்தனி செம்மொழி என்ற தீர்மானம் இயற்றியதும், அதனை நிறைவேற்றும் வகையில் 1 கோடி கையெழுத்து இயக்கம் நடத்தியதும் வென்றதும் கரந்தை தமிழ்ச்சங்கம் ஆகும். 1921ஆம் ஆண்டிலேயே தமிழுக்கு தேவை தனியே ஒரு பல்கலைக்கழகம் என தீர்மானம் நிறைவேற்றிய முதல் அமைப்பு கரந்தை தமிழ்ச்சங்கம் ஆகும். 1923ஆம் ஆண்டிலேயே யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அன்றைய ஆங்கிலேய அரசின் ICS திட்டத்தில் தமிழையும் ஒரு பாடமாக சேர்க்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியது கரந்தை தமிழ்ச்சங்கம் ஆகும். 1937ஆம் ஆண்டில் பள்ளிகளில் நுழைய இருந்த கட்டாய இந்தியை எதிர்த்து முதலாக தீர்மானம் நிறைவேற்றிய முதல் அமைப்பும், அதை போராட்டமாக மாற்றிய அமைப்பும் முதல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கரந்தை தமிழ்ச்சங்கம் தான். அன்றைய நாள்ல தமிழும் வடமொழியும் கலந்து பேசுகிற மணிப்பிரவாள நடை என்ற நடை வழக்கத்தில் இருந்தபோது அதை தகர்த்து எறிந்து தனித்தமிழ் நடையை, கரந்தை நடையை அறிமுகப்படுத்திய பெருமை கரந்தை தமிழ் சங்கத்தையே சாரும். அப்பொழுதெல்லாம் ஒருத்தன் தூய தமிழ்ல பேசுனாங்களா, அவங்கள பார்த்து என்னையா நீ கரந்தையான்னு கேட்கிற அளவுக்கு தனித்தமிழ் நடையை அறிமுகப்படுத்தியது கரந்தை தமிழ்ச்சங்கமாகும். அதே போல திருவையாற்றில் இருந்த ஒரு வடமொழி கல்லூரியில் தமிழை நுழைத்து அதனை அரசர் கல்லூரியாக மாற்றிய பெருமையும் கரந்தை தமிழ்ச்சங்கத்தையே சாரும். அதே போல இன்று நாம் பயன்படுத்துகிற திருவாளர், செல்வன், செல்வி, தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள், திருமண அழைப்புதல் முதலான எண்ணற்ற தூய தமிழ் சொற்களை நம் தமிழ் உலகிற்கு அறிமுகம் செய்த அமைப்பு கரந்தை தமிழ்ச்சங்கம் ஆகும். இல்ல ஒரே ஒரு செய்தியை மட்டும் இதுல தெரிவிக்க விரும்புறேன்.
இந்த கரந்தை தமிழ்ச்சங்கம்ங்கிறதோட பெயர் காரணம் குறித்து சமீபத்துல தான் ஒரு செய்தி கிடைச்சி, அதை பத்தி ஒரு கட்டுரை கூட எழுதியிருந்தேன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள உதவி பேராசிரியர் திருமதி மகேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கு நன்கு தெரியும். மதுரையில் தோன்றியதால் மதுரை தமிழ்ச்சங்கம் என்றும், கரந்தையில் தோன்றியதால் இதை கரந்தை தமிழ்ச்சங்கம் என்றுமே சொல்லியிருந்தாங்க. கரந்தை தமிழ்ச்சங்கம் அமைந்திருக்கும் சிற்றூரின் பெயர் கருந்திட்டை குடி என்பதாகும். இந்த கருந்திட்டை குடியின் மருவுதான் கரந்தை என்றும், அதனாலேயே இது கரந்தை தமிழ்ச்சங்கம் என அழைக்கப்படுவதாக சொல்லியிருந்தாங்க. சில இது மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு சந்தேகம் எழுந்துகிட்டே இருந்துச்சு. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி முதலிய புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் திணைகளாகும். இந்த திணைகள்ல வெற்றிங்கிறது ஆண் நிறைகளை கவர்ந்து செல்லுதல். கரந்தை என்பது கவர்ந்து சென்ற ஆண் இறைகளை மீட்டல். அதாவது கரந்தை என்றாலே இழந்ததை மீட்டல். அதனால தமிழின் இழந்த பெருமைகளை மீட்க தோன்றிய கரந்தை தமிழ்ச்சங்கம் என்பதால் தான் சங்கத்திற்கு திணையின் அடிப்படையில் கரந்தை என்று பெயர் வச்சிருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் என் உள்ளே எழுந்து கொண்டிருந்தது. இதற்காக ஏதாவது ஒரு தரவு எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்தோங்க. அப்போ ஒரே ஒரு செய்தி கண்ணில் பட்டுச்சு. கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் வெள்ளி விழாவின் போது ஒரு மலரினை வெளியிட்டிருக்கிறார்கள். மலரோட பெயர் கரந்தை கட்டுரை. இந்த கரந்தை கட்டுரையோட முதல் கட்டுரையை பாத்தீங்கன்னா தமிழவில் தாவி உமாமகேஸ்வரனார் எழுதிய கட்டுரை, நமது சங்கமும் தமிழ் வளர்ச்சியும் என்னும் பெயரிலான ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையில உமாமகேஸ்வரனார் எழுதுறாரு, தமிழின் தனிநிலை, தொன்மை, செம்மை முதலிய உயரிய பண்புகளை நன்குணர்ந்து மக்கள் அனைவரும் உயர்வை ஓந்து பயனடைய வேண்டும் என்னும் விருப்பத்தினாலும் உலக மொழிகளுள் உயர்மொழியாய் வீற்றிருந்த தமிழ் மொழி மீண்டும் அவ்வுயர்வை பெற வேண்டும் என்னும் ஆறாத காதலினாலும் எழுதுறாரு. அதே போல இன்னொரு செய்தியும் சொல்றாங்க ஐயா. நம்மவரது பண்டைய மருத்துவ முறையின் சிறப்பையும் எளிமையையும் இக்காலத்து அகுது அடைந்துள்ள நிலையையும் யாவரும் நன்கு உணர்வர். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் நாட்டின் நிலைக்கு ஏற்ற வண்ணம் அமைந்து மக்களை காத்து வந்த இம்முறை மீண்டும் தக்க நிலையில் நம் நாட்டில் நிலை பெற்று வர வேண்டும் சொல்லிட்டு அதுக்கு எழுதுறாங்க ஐயா. எழுதுறாங்க அதுல. அப்ப அவங்க சொல்றது ரெண்டு தான். இழந்த தமிழின் பெருமைகளை மீட்பது, இழந்த தமிழ் மருத்துவ முறையை மீட்டெடுப்பது. இழந்ததை மீட்பது தானே கரந்தை. அதனால் கரந்தை திணையின் அடிப்படையில் பெயர் வைத்திருக்கலாம் என்று ஒரு ஆவல் பிறந்தது இதை பார்த்த உடனே. ஆனா ஐயா இதுல நேரடியா சொல்ல உமாமகேஸ்வரனார். ஆனா இதை தொடர்ந்து தேடும் பொழுது தமிழ் பொழில் இதழிலேயே ஒரு செய்தி கிடைத்தது. தமிழ் பொழில் இதழின் துணர் 15 ஒரு செய்தி இருக்கு. கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் 28வது ஆண்டு விழா 1939ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. அந்த விழாவுக்கு தலைமையேற்றவர் ஈழத்து அரசவை உறுப்பினர், பரமேஸ்வரா கல்லூரி முதல்வர் ஆனரபிள் சு நடேச பிள்ளை என்பவர். அவர் கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்கு தமிழ்ச்சங்க மேடைகளில் அமர்ந்து பேசுகிறார். அப்பொழுது உமாமகேஸ்வரனாரும் அவர் அருகிலேயே இருக்கிறார். அப்பொழுது நடேச பிள்ளை பேசும்பொழுது தன் பேச்சினிடையே ஒரு குறிப்பிடுகிறார். திருவருளால் இது கரந்தை தமிழ்ச்சங்கம் என பெயர் பெற்றுள்ளது. யாவர் தமிழ் மொழி நாகரீக கலைகளை பற்றி குலைக்கிறார்களோ அந்நிலையிலெல்லாம் தமிழ் மக்களை தூண்டி வைத்து பல பெருமைகளை மீட்டு கொண்டு வருவது பற்றியே இது கரந்தை திணைக்குரிய பெயர் பெற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பேசுறார். அவர் சொல்லும்போது சொல்றாரு, இது கரந்தை திணைக்குரிய பெயரான கரந்தையை தான் தமிழ்ச்சங்கத்து வச்சிருக்காங்கன்னு நடேச பிள்ளை பேசுகிறாரு. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுச்சு, கரந்தை தமிழ்ச்சங்கம் என்பது இடத்தின் பெயரை குறிப்பதல்ல. கரந்திட்டை குடியில் இந்த கரந்தை தமிழ்ச்சங்கம் என்ற அமைப்பு இருப்பதனால்தான் இந்த பகுதி கரந்தை என பெயர் பெற்றது என்ற முடிவிற்கு வருவதற்கு எளிமையாக இருந்தது. இதனால அந்த ஊரின் பெயரையே மாற்றிய பெருமை அந்த கரந்தை தமிழ்ச்சங்கத்திற்கு உண்டு. கரந்தைங்கிறது தமிழ் தளம். கரந்தை தமிழ்ச்சங்கத்தால் பெயர் பெற்ற ஊர், பெருமை பெற்ற ஊர், உயிர் பெற்ற ஊர் கரந்தை ஆகும். இனி கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் திங்களிதழான தமிழ் பொழில் பற்றி சிறிது பார்ப்போம். கரந்தை தமிழ்ச்சங்கம் தொடங்க பெற்ற 3வது ஆண்டிலேயே ஒரு திங்களிதழை ஒன்றினை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உமாமகேஸ்வரனாருக்கு எழுந்தது. அவரே எழுதுகிறார் இதை பற்றி. கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் நோக்கங்களை தமிழ் பேர் உலகினருக்கு நன்கு தெரிவித்து அன்னார் உதவி பெற்று அவற்றினை நிறைவேற்றுமாறு காண்டலும், தமிழ் மக்களையும் அவர்தம் தெய்வ திருமொழியினையும் தகவு செய்து உண்மை சரி நெறி பிறழ எழுதி வரும் விஷயங்களை நியாய நெறியில் கண்டித்தலும், மேல்நாட்டு சாத்திரங்களை தமிழில் மொழிபெயர்த்து அமைத்துக் கொள்ளுதலுமாகிய இன்னோரன்ன நோக்கங்களோடு சங்கத்தினின்றும் ஒரு சிறந்த தமிழ் பத்திரிகை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஒரு 5 கொண்ட ஒரு குழுவை 1914ஆம் ஆண்டு உமாமகேஸ்வரனார் அமைக்கிறார்.
1911 அவர் எடுத்ததுல பாத்தீங்கன்னா மற்ற மொழிகள்ல இருக்க புத்தகங்கள்லாம் தமிழ்ல மொழிபெயர்க்கணுங்கிற ஒரு உயரிய எண்ணத்தோடு அவர் செயல்படுகிறார். அந்த ஒரு ஐயா தமிழவேல் உமாமேஸ்வரனார் அவர்கள் நியமித்த அந்த ஐவர் குழுவில் திருவாளர்கள்னா சீதாராம பிள்ளை, குமாரசாமி பிள்ளை, தாவி சோமநாத ராவ் மற்றும் தாவே ராதாகிருஷ்ண பிள்ளைங்கிற ஐவர் இடம்பெற்றிருந்தார்கள். இக்குழுவினர் பத்திரிகை தொடங்குவதற்காக அரசாங்கத்தின் அனுமதி பெறுவதற்குரிய பணிகளை தொடங்கினர். இந்த வேளையில் பத்திரிகை ஆரம்பிப்பது என்றால் அதற்கு வேண்டும் மூலதனத்தை திரட்டும் பணியும் தொடங்க பெற்றது. தமிழ் அன்பர்கள் மற்றும் பொது மக்களிடமிருந்து நன்கொடைகளை பெறுவதற்கான வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. பத்திரிகை ஒன்றினை தொடங்குவதற்காக 1914 முயற்சி எடுத்தாலும் நிதி பற்றாக்குறையினால அந்த முயற்சியானது நிறைவேறாமலே இருந்தது. ஆனால் 5 ஆண்டுகள் கழித்து தான் அந்த பத்திரிகைக்கான பெயரை முடிவு செய்கிறார்கள். பத்திரிகை தொடங்கல, 14 தீர்மானம் போட்டு முயற்சி ஆரம்பிக்கிறாங்க. 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் 1919 ஆண்டு தான் தொடங்க இருக்கிற பத்திரிகைக்கு தமிழ் பொழில் என்ற பெயரினை சூட்டுகிறார்கள். பொழிதல் என்றால் மழை பெய்தல், பொழில் என்றால் மழை காடு. அதிக மழை வளர்த்தால் செழித்து வளர்ந்த காடு என்று பொருள். இது தமிழ் பொழில். இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழ் வளர்த்தால் செழித்து வளர்ந்த தமிழின் பெருமை போற்றும் இதழ். எனவே இதற்கு பெயர் தமிழ் பொழில் என்று பெயர் சூட்டுகிறார்கள். 1920-21 ஆண்டிலும் அதுக்கான பணம் சேர முடியல. இவ்வாண்டுல திருவாளர்கள் உமாமேஸ்வரம் பிள்ளை, கும்பகோணம் அழகிரிசாமி பிள்ளை, கூடலூர் வே ராமசாமி வன்னியர், பட்டுக்கோட்டை வேணுகோபால் நாயுடு, திருச்சிராப்பள்ளி க பஞ்சரத்தினம், திருச்சினா துரைசாமி பிள்ளை, கும்பகோணம் சாமிநாத ஐயர் ஆகியோர் என்ன செய்யறாங்கன்னா அவங்களால முடிஞ்சதை இந்த தமிழ் பொழில் இதழுக்கான பங்கு தொகைன்னு கொடுக்குறாங்களே தவிர தமிழ் பொழில் இதழை அவங்களால ஆரம்பிக்க முடியல. கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் 10ஆம் ஆண்டு விழா 1921 ஆண்டு நடக்குது கந்தப்ப செட்டியார் மடத்துல. அப்ப கீழையூர் சிவசிதம்பரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவின் போது தமிழ் மொழியின் மேன்மையை பேணுதல் பொருட்டாக தமிழ் பொழில் என்னும் திங்கட்தாளை வெளியிடுவதற்கு தக்கவாறு பொருள் உதவி செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அப்பயும் அவங்களுக்கு போதுமான பணம் கிடைக்கவே இல்லை. அந்த ஆண்டு திருவாளர் வேணுகோபால நாயுடு மற்றும் திருச்சி நாராயணசாமி பிள்ளை ஆகிய 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா ஆளுக்கு 23 ரூபா தன்னோட பங்களிப்பா செலுத்துறாங்க. ஆனாலும் பொழில ஆரம்பிக்கிறது உங்களுக்கு போதிய நிதி வசதி இல்லாம 1911 ஆண்டு தொடங்க பெற்ற முயற்சி ஆனது அப்படியே தொடர்ந்துகிட்டே வருது. பிறகு 14 ஆண்டுகள் கழித்து 1914 ஆண்டு தொடங்கப்பட்ட முயற்சியானது 11 ஆண்டுகள் கழித்து 1925 ஆண்டு முதல் இதழ் வெளிவருகிறது. 1925 ஆண்டு சித்திரை திங்கள் தமிழ் பொழில் இதழின் முதல் இதழ் வெளிவந்தது. தமிழ் பொழில் தோன்றிய அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு தமிழகத்துல வெளிவந்து வந்த இதழ்களோட எண்ணிக்கைங்கிறது மிக மிக குறைவு. ஒரு 6-7 இதழ் தான் இருக்குங்கிறாங்க. அதுலயும் இலக்கணத்துக்காகவும் இலக்கியத்துக்காகவும் வந்த இதழ்ங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த காலகட்டத்தை தான் இவர் ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு குறிப்பு சொல்றாங்க, 1920க்கும் 1930க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தமிழ் பத்திரிகை உலகம் என்பது குறுகிய விஸ்தீரணம் உள்ளதாகவே இருந்தது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2-3 பத்திரிகைகளே உலாவிக் கொண்டிருந்தன. ஓரளவு பிரசித்தி அடைந்த வார இதழ்களும் மாத சஞ்சிகைகளும் 7-8க்கு மேல் இல்லை என்கிறார் அறிஞர் சாமிநாத சர்மா அவர்கள். இந்த நிலையில தான் தமிழ் பொழில் இதழை கொண்டாடுறாங்க. ரொம்ப குறுகிய இதழ்களே நடைபெற்ற அந்த காலத்துல பெரும் முயற்சி செய்து தமிழ் பொழில் தான் 1925 ஆண்டு அச்சாகி வெளிவருகிறது. பொதுவா ஒரு இதழ்னு ஆரம்பிச்சாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா இதழ் ஆசிரியர்னு ஒருத்தவங்க போடுவாங்க அல்லது பொறுப்பாசிரியர்னு போடுவாங்க. ஆனா தமிழ் பொழில பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்னு போடல, பொறுப்பாசிரியர்னு போடல. மாமேஸ்வரம் பிள்ளை என்ன செய்யறாருனாங்க யார பேர் போடுறாருன்னா தமிழ் பொழில் ஆசிரியருக்கு பொழில் தொண்டர்னு பேர் வைக்கிறாரு. பொழில் தொண்டர்னு பேர் வைக்கிறார். பொழில் தொண்டர் தான் பத்திரிகை ஆசிரியர்னு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி உறுப்பினர் கட்டணம்ங்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா கையொப்ப தொகை ஒரு சந்தா தொகை செலுத்துறாங்க. சந்தா எவ்வளவு கூடுன்னு கேட்கல அவங்க. சந்தான்னு உறுப்பினர் கட்டணம்னு சொல்லாம கையொப்ப தொகைன்னு அந்த அதுல அடிச்சுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கையொப்ப தொகை இவ்வளவு நீங்க செலுத்தணும்னு தமிழ்ல அச்சிடுறாங்க. அதே மாதிரி அவரோட முகவரி சொல்றது அவங்க என்ன பயன்படுத்துறாங்கன்னா உரையுள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி புத்தகத்தை இன்னைக்கு நம்ம சொல்றோம் விபிபில புத்தகம் வந்துன்னு சொல்றோம். அந்த வேல்யூ பேயபிள் போஸ்ட்ங்கிறதுக்கு உமாமேஸ்வரன் என்ன தமிழ் வார்த்தை பயன்படுத்துறாருன்னா விலை கூலும் அஞ்சல்ங்கிற தூய தமிழ் வார்த்தையை தான் பயன்படுத்தி அதில் பயன்படுத்துறாரு. தமிழ் பொழில் தொடங்கப்பட்டவுடன் அதன் ஆசிரியராக இருந்த முதல் பொழிற்றொன்றராக இருந்த பெருமைக்கு உரியவர் கவிஞர் கரந்தை கவியரசு அரங்க வேங்கடாஜலம் பிள்ளை ஆவார்.
தமிழ் பொழிலின் இதழில் ஆசிரியர் கரந்தை கவியரசு அவர்கள் தமிழ் பொழில் முதல் இதழிலேயே தமிழ் பொழில் இதழோட நோக்கத்தை பற்றி அவர் எழுதுறார். ஐயா எழுதுறாங்க, அவங்க சொல்றாங்க, இவ்விதழ் தமிழ் சங்கத்தின் ஒரு வெளியீடு என்னும் தகுதிக்கேற்ப தமிழ் வளர்ச்சியும் தமிழர் மேம்பாடும் பற்றிய அருமை கட்டுரைகளையே தன்னகத்து கொண்டு வெளிவரும். சிறந்த கட்டுரைகள் ஆங்கிலம், ஆரியம், தமிழ் மொழிகளில் வல்லார் பலரார் கத்தோரேயன்றி கற்பாரும் பயனுறத்தக்க நெறியில் தெல்லிய இனிய தீந்தமிழ் நடையில் எழுதப்பெறும். ஒருவரை, ஒரு குழுவினரை, ஒரு சமயத்தை சுட்டி இகழும் மாறுபாட்டுரைகளும் வேற்றுமையை உண்டாக்கும் முறைகளும் இதன் கண் அறவே காணப்படா. சங்கமே அரசியல் நெறியில் களவாததொன்றாகவே இருந்து வருகிறது. அதன் சார்பினதாகிய இவ்விதழ் அரசியல் நெறியில் சிறிதும் விரவாதென்று என்பதை கூறலும் வேண்டுமா எழுதுறார். அதே போல பொழில் தொடங்கிட்டாங்க. கரந்தை தமிழ் சங்கத்தின் சார்பில் தமிழ் பொழில் தொடங்க பெற்ற முதல் மாதத்தில் இருந்து அவங்களுக்கு பெரிய போராட்டம். அதுக்கு சந்தா தொகை செலுத்துறது, அதுக்கான உறுப்பினர் சேர்க்கறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இவ்வளவுக்கும் அன்று ஒரு வாழ்நாள் சந்தா, ஆண்டுக்கு வாழ்க்கை பூரா புத்தகம் அனுப்பணும்னா அவங்க நிர்ணயித்த தொகை 50 ரூபாய். 50 ரூபாய் தான் அவங்க வாழ்நாள் கட்டணமாக அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டு கட்டணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 விதமா செய்யறாங்க. அவங்க உறுப்பினர்களுக்கு ஒரு கட்டணம், கரந்தை தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கு ஒரு கட்டணம், கரந்தை தமிழ்ச்சங்கத்துல உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு வேற ஒரு கட்டணம் வைக்கிறாங்க. கரந்தை தமிழ்ச்சங்கத்துல உறுப்பினராக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தமிழ் பொழில் ஆண்டு சந்தா ஒவ்வொரு ஆண்டும் 2 ரூபாய் தான், 2 ரூபாய். உறுப்பினர் அல்லாதவருக்கு ஆண்டு சந்தா 3 ரூபாய்ன்னு வைக்கிறாங்க. ஒரு ஆண்டிற்கு மாதம் 12 இதழ் வரப்போது. 12 இதழ்களுக்கும் என்ன செய்யறாங்கன்னா அவங்க 2 ரூபாய் தான் சங்க உறுப்பினர்னா, சங்க உறுப்பினர் இல்லைன்னா 3 ரூபாய் கட்டினா போதுங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. தமிழ் பொழில் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக இதழ் தொடங்கி ஓராண்டு நிறைவுற்ற நிலையில் 1 வருஷம் ஆயிடுதுங்க. அப்படியும் அதுக்கு போதுமான எண்ணிக்கையில உறுப்பினர்கள் சேரல. அப்ப தமிழ் பொழில எழுதுறாங்க, தமிழ் பொழில் இதுல மாதிரி ஐயா எழுதுறாங்க, பொழில் தொண்டர் எழுதுறாரு, இவ்வாண்டில் பொழிலுக்கு உறுப்பினர்களின் போதியனவாக இல்லை. சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தாம் பொழிலிற்கும் உறுப்பினராக வேண்டும் என்னும் தங்கள் பொறுப்பினை உணர்ந்தார் இலர். இப்போது இருக்கும் பொழில் உறுப்பினர்களுள் பலர் சங்க உறுப்பினர் அல்லாதாரே. பொழில் நடாத்த வேண்டுமென உறுப்பினர் கூட்டத்தில் ஒரு முறைக்கு இருமுறையாக முடிவுகள் செய்யப்பெற்றன. பொழில் நடைபெற தொடங்கி ஓராண்டு ஆகியும் உறுப்பினருள் பலர் பொழில்பால் தங்கள் திரு கண்ணோட்டம் செய்திலர். சங்க உறுப்பினர் எனினும் நினைவூட்டி வற்புறுத்தி பொழில் வெளியீட்டலை நிற்பால் கடமையுள் ஒன்றெனின் அதனையும் ஒப்பி அங்கனம் செய்யாமைக்கு வருந்தி பொறுக்க வேண்டுகிறோம். இனியாதல் இவ்வாறிராமல் ஒவ்வொரு உறுப்பினரும் பொழில் உறுப்பினராகி இதனை வளர்த்து வருமாறு மிக மிக வேண்டுகிறோம். நமது பொருள் ஈட்டும் நோக்கத்துடன் வெளிவருவது அன்று. பணம் சம்பாதிக்கிற நோக்கம் தமிழ் பொழிலுக்கு கிடையவே கிடையாது. கை பொறுப்பு இல்லாத நிலையையே பெரிதாக எண்ணி மகிழ்வதொன்று. ஆகவே பொழில் உறுப்பினர்கள் மனம் உவந்து தாங்கள் நண்பர்களுடன் கூடி இத்தமிழ் தொண்டில் மன உறுதியுடன் கலந்து தாய் தொண்டாற்றி வர அருள் புரிவரேல். பொழில் நாளும் வளர்ந்து தலைப்பதுடன் கையொப்ப தொகையும் அளவில் குறையும். உறுப்பினர்களுக்கு அது மிகுந்த நன்மை அளிக்கும். அதிக உறுப்பினர் சேர சேர பொழிலோட விலையை நம்ம குறைக்கிறது வசதியா இருக்காங்க. எல்லாரும் சேருங்கன்னு திரும்ப திரும்ப அவங்க வேண்டுகோள் விடுத்துக்கிட்டே இருக்காங்க. இருப்பினும் அதற்கு போதிய உறுப்பினர்கள் இல்லாத நிலை தான் நீடிக்கிறது. முகாமகேசனாரும் பல முறை கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார். முகாமகேசனார் அவரும் கரந்தை தமிழ்ச்சங்கம் எடுத்த முயற்சியின் பயனாக அன்று இருந்த தஞ்சை நாட்டாண்மை கழகம், அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் போர்டுன்னு ஒண்ணு இருக்கும், தாலுக் போர்டுன்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் போர்டுல பாத்தீங்கன்னா ஏடி பன்னீர்செல்வம் பிள்ளை தலைவராகவும், தாலுக் போர்டுல உமாமேஸ்வரம் பிள்ளை அவர்கள் தலைவராக இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல நாட்டாண்மை கழகத்திலையும் பாபநாசம் நாட்டாண்மை கழகத்தினரும் தத்தமது ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கெல்லாம் இந்த தமிழ் பொழில் இதழை வாங்கணும்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. அது மட்டுமல்ல, அன்னைக்கு தஞ்சை மாநாட்டின் கல்வி நெறி ஆராய்ச்சியாளராக தலைவராக இருந்திருக்கார் ஒருத்தர், PPS சாஸ்திரியார் அவர்களும் என்ன செய்யறாங்க, தமிழ் பொழில பார்த்து இதோட தரத்தெல்லாம் பார்த்துட்டு அருமையான கட்டுரைகள் வருது, அவசியம் படிக்கணும்னு சொல்லி தங்களது ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா கல்லூரிகளுக்கும் மாதம் தமிழ் பொழில வாங்கணும்னு ஒரு உத்தரவு போறாருங்க அவரு. இது மாதிரி ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அடுத்தது பொழிலோட அமைப்பை பத்தி கொஞ்சம் பார்ப்பாங்க. தோன்றிய நாள் துவங்கி 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழ் பொழில் இதழானது இன்று வரை ஒவ்வொரு இதழும் 40 பக்கங்களை உடைய இதழாகவே வளர்ந்து வந்திருக்கிறது.
தமிழ் பொழில் இதழில் இடம்பெற்ற கட்டுரைகளை பின்வருமாறு பிரிக்கலாம். தமிழ் செய்திகள், புது படைப்புகள், தமிழ் ஆய்வு கட்டுரைகள், பொதுவான கட்டுரைகள், தமிழ் நூல் பதிப்புகள்னு ஒரு 5 வகையா அந்த கட்டுரைகளை பிரிக்கலாம். நம்ம கரந்தை தமிழ்ச்சங்க கல்வி நிலையங்களின் செய்திகள், கரந்தை தமிழ்ச்சங்க ஆண்டு விழா செய்திகள், ஆண்டு விழாவில் அறிஞர்கள் நிகழ்த்திய சொற்பொழிவுகள், அறிஞர்களுக்கு வழங்கப்பெற்ற வரவேற்புரைகள், வாழ்த்துரைகள், வாழ்த்துப்பாக்கள் முதலியன தமிழ் பொழில் இதழில் இடம்பெற்றன. அதே போல கரந்தை தமிழ்ச்சங்கத்துடன் தொடர்புடையோர் உயர் பதவிகள் பெற்றாலும் பட்டங்கள் சிறப்புரைகள் பெறும் பொழுது ரொம்ப மகிழ்ந்து போய் என்ன செய்வாங்கன்னா, மகிழ்ச்சி என்னும் ஒரு தலைப்பிட்டு இது மாதிரி இந்த சிறப்பினை பெற்றிருக்கிறான்னு அவர்களை பாராட்டுவதும் ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது. அதே போல சங்கத்துடன் தொடர்புடையோர் இவ்வுலக வாழ்வு துறக்கும் பொழுது துயரம் என ஒரு தலைப்பிட்டு அதுல அவரோட இரங்கல் செய்திகளையும் தொடர்ந்து பதிவிட்டு வந்திருக்காங்க. மற்ற தமிழ் சங்கங்கள், தமிழ் வளர்ச்சி அமைப்புகள், தமிழாசிரியர் கழகங்கள் போன்ற அமைப்புகளின் செய்திகளும் தமிழ் பொழில் இதழில் இடம்பெற்றன. இன்றைய இதழ்களை நம்ம இந்த பேப்பர் பார்த்தாலும் தலையங்கம்னு ஒரு பகுதி இருக்கும். அதே மாதிரி தமிழ் பொழில் இதழை பொறுத்த வரைக்கும் பொழிற்றொண்டர் கருத்துரை என்கிற தலைப்புல அன்றைய நிகழ்ச்சிகளையும் தலையங்கத்திற்கு இணையான ஒரு பகுதியாக பொழிற்றொண்டர் கருத்துரைகள் அன்று இடம்பெற்று வந்தன. அதே போல தமிழ் பொழில் இதழில் வெளிவந்த புத்தக மதிப்புரைகள் இருக்கு. தொடர்ந்து புத்தக மதிப்புரைகள் வந்திருக்கு. அதை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு, பொழில் தொண்டர் தானே எழுதிய புத்தக மதிப்புரை, அல்லது ஒரு நூலை பற்றி பொழிற்றொண்டர் அல்லாத மற்றொருவர் எழுதிய மதிப்புரை. இந்த 2 வந்திருக்கு. இதுவே இல்லாம கவிதைகள், நாடகங்கள், படைப்பு கட்டுரைகள், அறவுரை கட்டுரைகள், வாழ்வியல் கட்டுரைகள் போன்ற புதுமை படைப்புகளும் வெளிவந்து கொண்டே இருந்தன. இலக்கிய கட்டுரைகள், இலக்கண கட்டுரைகள், தமிழக வரலாற்று கட்டுரைகள், தமிழ் பண்பாட்டு கட்டுரைகள், கலை சொல்லாக்க கட்டுரைகள், அறிவியல் தமிழ் கட்டுரைகள், அறிவியல் வளர்ச்சி குறித்த கட்டுரைகள், அறிவியலாளர் வரலாறு பற்றிய கட்டுரைகள், பழைய நூல் பதிப்புகள், பழம்பாடல் பதிப்புகள் போன்ற தமிழியர் கட்டுரைகள் அதிகம் இடம்பெற்று தமிழ் பொழில் இதழுக்கு மெருகூட்டி வந்தன. தமிழ் பொழில் இதழை பார்த்தோம்னா அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அவங்க கணக்கிடும் போது ஒரு ஆண்டு ஒன்றுக்கு துணருங்கிற சொல்லால பிரிக்கிறாங்க. முதலாம் ஆண்டுனா துணர் 1, 2ஆம் ஆண்டுனா துணர் 2, இந்த மாதிரி ஆண்டு தொடர் வரிசையை குறிக்கிறதுக்கு துணருங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த துணருங்கிற வார்த்தையை வேற எந்த இதிலும் பயன்படுத்துற மாதிரி தெரியலங்க. இந்த துணர்னா என்ன அர்த்தம்னு தேடி பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செடியிலோ அல்லது மரத்திலோ மலர்ந்து கொத்தாக இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கொத்தாக மலர்ந்து இருக்கிற பூங்கொத்திற்கு பெயர் துணர்னு சொல்றாங்க. துணர் என்றாலே பூங்கொத்துன்னு சொல்றாங்க. எனவே ஆண்டிற்கு ஒரு துணர். துணர்னா ஒரு பூங்கொத்து, ஒரு ஆண்டிற்கு ஒரு துணர். அதுல இருக்க ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு இதழுக்கு வைக்கிறாங்க. துணர் 1 மலர் 2, துணர் 1 மலர் 2ன்னு சொல்லிட்டு ஆண்டிற்கு துணர், மாதத்திற்கு மலருங்கிற வார்த்தையை இவங்க பயன்படுத்துறாங்க. தமிழ் பொழில் இதழின் முதல் மலரை பார்ப்போமானால் முதல் இஷ்யூல பார்த்தோம்னா 9 கட்டுரைகள் எழுதுகிறதுல. முதலாவது கட்டுரை பொழிற்றொண்டர் கரந்தை கவியரசு அவர்கள் எழுதிய நமது பொழில் என்கிற ஒரு கட்டுரை இடம்பெற்றிருக்கு அதுல. அதை தொடர்ந்து பண்டிதர் எஸ் உலகநாத பிள்ளை அவர்களின் ஒரு திருப்பாட்டிற்கு உரைங்கிற கட்டுரை, சோமசுந்தர தேசிர் அவர்களோட சங்ககால சோழ அரசு பரம்பரைங்கிற கட்டுரை, நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்களின் தொல்காப்பியம் என்ற ஒரு கட்டுரை, அதே மாதிரி தி.க. உலகநாத பிள்ளை அவர்களின் தமிழ் மொழியும் தமிழ் மக்கள் உயரும்ங்கிற ஒரு கட்டுரை, டி.வி. ரத்னசாமி பிள்ளை அவர்களின் தனி செய்யுட்கள்ங்கிற தலைப்பிலான கட்டுரை, முதலிதிலேயே டி.வி. சதாசிவ பண்டாரத்தார் ஒரு கட்டுரை எழுதியிருக்காருங்க. மழவர் வரலாற முதல் இதழிலேயே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வேங்கடராய ஐயருங்கிற ஒரு பாரத மகிமைங்கிற ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. சாமி சிதம்பரனார் அவர்கள் கட்டுரை கோவைன்னு ஒன்று எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி 9 கட்டுரைகள் முதல் இதழிலேயே வந்திருக்கு. இந்த தமிழ் பொழில் இதழானது வர வர இதனை கண்டு மகிழ்ந்தவர்கள் பலர் மகிழ்ந்து தமிழ் பொழில் இதழை பாராட்டி கரந்தை தமிழ் சங்கத்திற்கு கடிதங்கள், பாராட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா மறைமலை அடிகளார் ஐயா அவர்கள் இதை புகழ்ந்து தமிழ் பொழில் இதழை புகழ்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க கரந்தை தமிழ் சங்கத்திற்கு. தாங்கள் விடுத்த தமிழ் பொழிலின் முதல் 2 மலர்களும் பெற்று மகிழ்ந்தேன். தாங்களும் ஏனை கற்றறிஞரும் எழுதியிருக்கும் தமிழ் கட்டுரைகளை உற்று நோக்கி வியந்தேன். தமிழ் பொழில் நீடு நின்று நிலவுமாறு முயல்க. ஏனெனில் இஞ்ஞான்று பற்பல இதழ்கள் தோன்றி மறைகின்றன. மேலும் வட சொற்கள் சிறிதும் களவாத தனி தமிழிலேயே தாங்களும்
மற்ற கல்வி அறிஞரும் கட்டுரைகள் எழுதுவதை விடாப்பிடியாக கை கொள்ளல் வேண்டும். வடசொற் கலப்பால் தமிழை பாழாக்க மடிகட்டி நிற்கின்றனர். ஆதலால் நம்மனோர் தமிழில் வட சொற்களை கலத்தருக்கு சிறிதும் இடம் விட்டு கொடுத்தல் ஆகாது. தமிழ் மொழியை விட்டால் தமிழருக்கு வேறு சிறப்பு இல்லை. தங்கள் முயற்சி நன்கு நடைபெறுக என்று திருவருளை வேண்டுகிறேன்னு மறைமலை அடிகளார் ஐயா வந்து ஒரு பாராட்டி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதே போல புலவர் வரதநஞ்சை பிள்ளை அவர்கள் வந்து ஒரு பாட்டே எழுதியிருக்காங்க தமிழ் மொழி இதழை பாராட்டி. கரந்தை ஊன்றிய கழகம் தொடங்கின நான் முதலிது காரும் நற்றமிழ் குலைத்த தொண்டின் பயனாய் தோன்றி தலைத்தது தமிழ் பொழில் அம்ம. தமிழர்கள் வம்மின் தாயடி நிழறி தங்கி வெப்பு ஒளிமின் ஆண்டுதோறும் நீண்டு வளர் துணரார் திங்கட்கோர் செழுமலர் பூத்து நறுமணம் வீசி நலிவு தீர்க்குமே. தலைமிசை புனைமீன் விழியில் ஒற்றுமீன் மார்புற அணைமீன் தேன்மிசை தாங்குமீன் காட்சிக்கு இனியது கைக்கு மெல்லியது நாவிற்கினிய நருந்தேன் சுரப்பது கேட்கும் செவி பெற கேளாது தகைவது உற்று நோக்குங்குளத்து உவகை மிக்கு ஈவது இம்மை மறுமை என்றும் மின்கழிப்பது இம்மை மறுமை இரண்டும் மின்கழிப்பது இன்னும் அவரு வரதநஞ்சை பிள்ளை அவர்கள் ஒண்ணு இத வாழ்த்தி ஒரு எழுதியிருக்காருங்க. இதை விட இந்த ரெண்டு பேரோட பெரிய வியப்புக்குரிய செய்தி என்னவென்றால், தந்தை பெரியார் அவர்கள் 1926ஆம் ஆண்டுல தமிழ் மொழியில பற்றி தன்னோட குடியரசு இதழில் ஒரு எழுதியிருக்காரு, வாழ்த்திய ஒரு செய்தி எழுதியிருக்காரு. 1926ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் நாள் வெளிவந்த குடியரசு இதழில் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார். தமிழ் மொழி இதழுக்காக தனது சார்பில் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார். தஞ்சாவூர் கரந்தை தமிழ் சங்கத்தின் என்றும் தமிழ் பொழில் என்னும் பெயரில் ஒரு திங்கள் வெளியீடு தமிழறிஞர் திருவாளர் ஆர் வெங்கடாச்சலம் பிள்ளை அவர்களை ஆசிரியராக கொண்டு ஓராண்டு வெளிப்போந்து நற்பயன் அளித்தமையை நேயர்கள் உணர்ந்திருக்கலாம். என்றும் இடையறாது உரிய காலங்களில் வெளிவளர்க்குரிய சில முன் ஏற்பாடுகள் செய்தற் பொருட்டு பொழில் சிறிது காலந்தாழ்த்து வெளிவரும் என முன்னர் அறிவிக்கப்பட்டது. ஆசிரியருக்குள்ள அலுவல் மிகுதியால் சிறிய கால அளவு கொஞ்சம் பெரிதாய் நீண்டுவிட்டது. முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன நிற்க. தமிழ் பொழிலின் முன்னேற்றம் கருதி உழைக்க ஆங்கிலமும் தமிழும் கற்றுவல்ல அறிஞராகிய திருவாளர்கள் நீ கந்தசாமி பிள்ளை அவர்களும் அரசர் பள்ளிக்கூடத்து தமிழாசிரியர் சாமி சிதம்பர உடையார் அவர்களும் முன் வந்துள்ளனர். இந்த இருவரும் முன் வந்திருக்கிறார்கள். அதற்காக இருவருள் முன்னவர் உதவி ஆசிரியராகவும் பின்னவர் உடனின்று துணை செய்தலே என்று வெளி இடங்களுக்கு சென்று பொழிலுக்கு அன்பர்களை திரட்டும் உதவியாளர் ஆவார். திருவாளர் உடையார் அவர்கள் தாம் எய்தி வந்த ஊதியத்தினையும் விட்டுவிட்டு தமது சுருங்கிய செலவுகளை மற்றும் பெற்றுக்கொண்டு தொண்டு செய்ய முன் வந்திருப்பது பாராட்டற்பாலது. செந்தமிழ் செல்வர்கள் ஊதியம் கருதாது தமிழ் தொண்டொன்றே கருதி தனி தீந்தமிழில் வெளிவரும் பொழிலை துறந்து தமிழ் தாயை போற்றி வருமாறு வேண்டுகிறோம்னு பெரியார் எழுதுறாரு. இதுல ஒரு ஆச்சரியத்து உள்ள செய்தி பார்த்தீங்கன்னா, பெரியாரே எழுதுறாருங்க, தமிழ் தாயை போற்றி வருவோம்னு எழுதுறாரு. தமிழ் பொழில் இதழை புறந்து தமிழ் தாயை போற்றி வருமாறு வேண்டுகிறேன்னு எழுதுறாருங்க. இதே போல இவ்வளவு பேர் புகழ்ந்து எழுதுற போதிலும் சில தமிழ் பொழில பத்திய சில குறைகளை வச்சாங்க. தமிழ் பொழில் இதழில் வெளிவர கட்டுரைகள் தூய தமிழ்ல தான் எல்லா கட்டுரைகளும் வந்துச்சு. எனினும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வர தமிழ் பொழில் இதழில் படிக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நடை கஷ்டமா இருக்குது அவ்வப்போது சிலர் குறை சொல்லியிருக்காங்க. அதற்கு உமாமகேசனர் வந்து ஒரு பதில் எழுதுறாருங்க. தமிழ்ல எழுதுற கட்டுரைய நம்ம தாய்மொழி தமிழாக கூடிய நம்மளால படிக்க முடியலன்னா நமக்குலாம் அது வந்து வருத்தம் அளிக்கிற செயல்னு சொல்லி தமிழ் பொழில் இதழிலேயே இந்த செய்தியை பற்றி உமாமகேஸ்வரனார் ஒரு கட்டுரை செய்தி எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 6000 மைலுக்கு அப்பால் உள்ள ஆங்கில மொழியையும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்த வடமொழி நூல்களையும் இடர்பாடு சிறிதுமின்றி கற்கவும் கற்று மகிழவும் பிறர்க்கு கூறி பரப்பவும் ஆற்றலுடைய நம்மவருக்கு நம் தமிழகத்து தமிழ் மொழியின் தூய சொற்கள் பொருள் விளங்கி பயன்தர ஆற்றாவாயின் அது யாவர் குறை? பயிற்சி குறைவன்றோ? சொல்லாலும் பொருளாலும் பேசவும் எண்ணவும் இனிமை தரும் எம் தாய்மொழி இன்று இவ்வாறு ஆயிற்றே என்று யாம் வருந்துதல் பயன் என்ன? தமிழோடு தொடர்புடைய வேற்று நாட்டவரும் இம்மொழியின் நன்மை உணர்ந்து போற்றுமிடத்து நம்மவர் யாம் பொருள் உணர மாட்டோம், யாம் பொருள் உணர ஆற்றேம் என கூறுவது இதுகாரும் 7 வியப்போடு நின்ற இவ்வுலகத்து 8வது வியப்பென்றே எண்ணுகிறோம்.
பொழிலின் நறுமணம் நாற்றிசையும் பறந்து உலகை மகிழ்விக்க தமிழ் தெய்வம் துணை செய்வதாக அவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதில் செய்தியை போறாங்க, வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஆங்கிலத்தை படிக்கிறாங்க, வடமொழியை படிச்சு அதை வந்து அடுத்தவங்கள்ட்ட பெருமையா பேசுறாங்க. ஆனா தாய்மொழியில ஒரு தமிழ்ல ஒரு கட்டுரை போட்டோம்னா எனக்கு படிக்கிறது புரியல, கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுறாரு. மேலும் தமிழ் மொழி இதுல பாத்தீங்கன்னாங்க, இப்ப அந்த காலத்துல இப்ப நம்ம எல்லாம் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போறோம், இலக்கிய சொற்பொழிவு கேட்க போறோம். போனோம்னா நம்ம என்ன செய்வாங்க, பேச்சை கேட்போம், நம்ம கீழே உட்காந்து பேச்சை தப்போம், நமக்கு பிடித்தமான செய்தி சொல்லும்போது கை தட்டிட்டு நம்ம கலைந்து வந்துடுவதுதான் இன்னைக்கு மரபா இருக்கு. ஆனால் அந்த கலந்தை தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்ட அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா, ஒரு சொற்பொழிவாளர் ஒருத்தர் மேடையில பேசிட்டு இருக்காருன்னா கீழே இருக்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட கருத்து மாறுபாடு வந்துச்சுன்னா எழுந்துருச்சுன்னா அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன இந்த கருத்து தப்புன்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க சொன்ன அந்த செய்தி புரியல, எனக்கு திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தங்களோட கருத்துக்களை வந்து பேசுறவங்கள்ட்ட முன்வைப்பாங்க. இது மாதிரி கலந்தை தமிழ்ச்சங்க மேடை பாத்தீங்கன்னா பல முறை பல விவாதங்களை எதிர்கொண்ட மேடைன்னு சொல்லலாம். பல தடவை சண்டை போட்டிருக்காங்க. ஒரு முறை மறைமலை அடிகளார் பேசிக்கிட்டு இருக்கும் போது பண்டிதமணி கதிரே செட்டியார் எய்தாப்புல உட்கார்ந்துட்டு தொடர்ந்து கேள்விகளா போடுறாங்க. கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வடமொழி கலப்பு பற்றி இவர் கேட்க ஒரு மறைமலை அடிகளார் பதில் சொல்ல அவர் திரும்ப திரும்ப கேட்க மறைமலை அடிகளார் ரொம்ப கோவப்பட்டு முன்னாடி இந்த மேஜையை மட்டார்னு அடிச்ச நிகழ்வுலாம் கலந்தை தமிழ்ச்சங்கத்தில் நடந்திருக்கு. இது மாதிரி பேசும்போதே எதிர்கேள்வி கேட்கிற அந்த நிலை இருக்கும்போது ஒரு பொழில ஒரு கட்டுரை போகுதுன்னு வச்சுங்களேன், அதை உட்கார்ந்து வீட்டுல 6ஆம் முறை படிச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா அதை பத்தி என்ன செய்வாங்க, ஒரு விமர்சனம் எழுதி உடனே பொழிலுக்கு அனுப்புவாங்க. அது மாதிரிதான் ஒரு தடவை ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இலக்கணம் மானா சோமசுந்தரம்னு ஒரு ஐயா ஒருத்தர் வந்திருக்காங்க. இலக்கண கடலில் நீந்தி கரை கண்டவர். இன்னும் அதுல ஆச்சரியமான செய்தி என்னன்னா, இவர் வந்து ஒரு காவல் ஆய்வாளர். தஞ்சாவூர்ல இருந்து புதுக்கோட்டைக்கு போற வழியில கந்தர்வக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கந்தர்வக்கோட்டை ஊர்ல இருந்த காவல் நிலையத்தோட காவல் ஆய்வாளர் இவரு. ஆனா தமிழ் மேல் கொண்ட பற்றுனால ஒரு ரொம்ப தமிழ்ல ஆழ்ந்து இலக்கணத்தை வந்து முழுவதுமாக கற்று தேர்ந்தவர். கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் முதல் தலைவராக இருந்தார்ல கரந்தை கவியரசு அரங்க வேங்கடாஜலம் பிள்ளை. அவர் ஊடு பாத்தீங்கன்னா கந்தர்வக்கோட்டைக்கு அருகில தான் மோகனூருங்கிற ஊரு. அதனால கரந்தைக்கு போய் அவரை பார்த்து தனக்கு வந்து காவல் ஆய்வாளர் இலக்கணம் சமயத்துல ஒரு புத்தகம் கிடைக்குதுங்க, ஒரு புத்தகம் கிடைக்குது. பின்னங்குடி சுப்பிரமணிய சாஸ்திரியாருங்கிற படிச்சு பாக்குறாரு. இந்த நூல்ல சுப்பிரமணிய சாஸ்திரியார் அவர்கள் சொல்லதிகார சூத்திரங்களில் சிறப்புற்றவர்களை எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு உரை ஆசிரியர்களாகிய இளம்பூரணர், தெய்வச்சிலையார், சேனாவரையார், நச்சினார்கிணியர், கல்லாடர் போன்ற பெருமக்கள் எழுதிய உரைகளை ஆராய்ந்து பார்த்துட்டு அவர் என்ன சொல்வார், இந்த இடத்துல வந்து இளம்பூரணர் எழுந்தது தவறு, இவ்விடத்துல தெய்வச்சிலையார் தப்பா எழுதியிருக்காரு, இவ்விடத்துல சேனாவரையார் தப்பா எழுதியிருக்காரு, இந்த இடத்துல நச்சினார்கிணியர் தப்பா எழுதியிருக்காருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தப்பா எழுதியிருக்காங்கன்னே சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா முடிவுல வடமொழி தான் சிறப்புற்றதுங்கிற மாதிரி அந்த நூலை கொண்டு போய் தமிழ்ல ஒண்ணுமே கிடையாதுங்க, வடமொழி தான் சிறப்புற்றதுன்னு சொல்லி அவர் அந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. ஆனா புத்தகத்தோட பேரு பாத்தீங்கன்னா தொல்காப்பிய குறிப்புரைன்னு. ஆனா அதை வந்து தமிழை வந்து இகழ்ந்து சொல்றாரு அவரு. இந்த கட்டுரையை பார்த்தோன்னா அவருக்கு இலக்கண மானா சோமசுந்தரம் வந்து கொதிச்சு போயிறாரு. உடனே அதை மறுத்து தமிழ் பொழில் இதழ்ல கட்டுரை எழுதுறார். தொடர்ந்து ஒரு 3-4 கட்டுரை அதை மறுத்து அவர் சொன்ன ஒவ்வொரு செய்தியும் மறுத்து இலக்கண மானா சோமசுந்தரனார் கட்டுரை எழுதுறார். இந்த கட்டுரையை பார்த்துட்டு இலக்கண மானா சோமசுந்தரம் ஐயா எழுதினால அவர் கட்டுறாங்க, அதுக்கு ஒரு ஆளும் ஒருத்தர் மறுப்பு எழுதுறாரு. செந்தமிழ் பத்திராதிபர்வர் திரு நாராயண ஐயங்காருங்கிற என்ன செய்யறாரு, அவரு ஒரு மதிப்பு எழுதுறாரு. இலக்கண மானா சோமசுந்தரனார் எழுதிய கட்டுரைக்கு அவரு ஒரு மறுப்பு கட்டுரை எழுதிக்கிட்டே இருக்காரு. இலக்கண மானா சோமசுந்தரனார் வந்து அசரவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு, திரும்ப செந்தமிழ் பத்திராதிபர் திரு நாராயண ஐயங்கார் எழுதினார்லங்க, அந்த கட்டுரைக்கு இவரு ஒரு மதிப்பு எழுதுறாரு. என்ன தலைப்பு போறாருன்னா, பின்னங்குடி சுப்பிரமணிய சாத்திராயர் தொல்காப்பிய சொல்லதிகார ஆராய்ச்சியுரை மறுப்பின் மேல் செந்தமிழ் பத்திராதிபதிபர் திரு நாராயண ஐயங்கார் எழுப்பிய தடையும் அதற்கு விடையும் போட்டுட்டுங்க தொடர்ந்து பல மாதங்கள் எழுதிக்கிட்டே இருக்கார். இவ்வாறு தமிழ் பொழில் தமிழ் பொழில் எந்த இதுல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் வாத பிரதிவாரங்கள் இது மாதிரியான கட்டுரைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. சில வேளைகள்ல அந்த மறுத்து பேசுறது பார்த்தீங்கன்னா தனிநபர் தாக்கத்துல போய் முடிகிற மாதிரி இருந்துச்சு, ஒருத்தர் தாக்குற மாதிரி இருந்துச்சு. இவ்வாறான தருணங்கள்ல தமிழ் பொழில் தொண்டராக இருந்த கரந்தை கவியரசு வந்து ஒரு வேண்டுகோளை அவ்வப்போது முன்வைப்பார். ஆராய்ச்சியுரைகள் எழுதும் புலவர்கள் மறுப்பு பொருளின் புறத்தவாய் ஒருவரை ஒருவர் தாக்கி எழுதும் வேண்டா உரைகள் களவாது இருக்குமாறு எழுத மிக மிக வேண்டிக் கொள்கிறோம். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ் பொழில் வரும் கட்டுரைகள் குறித்து என்ன செய்வார் இவரு கரந்தை கவியரசுவே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை சொல்லிட்டு இது வந்து அவரோட கருத்து,
சொல்லிட்டு இவர் தன்னோட கருத்தை அதுல வந்து செய்வாரு. இல்ல ஒரு ஆசிரியர் எழுதின சில வாக்கியங்களை இவரே மாத்தி எழுதுற பழக்கமும் இவருக்கு கரந்தை கவியரசுக்கு உண்டு. இது மாதிரி சூழ்நிலையில திரு சாமி சிதம்பரம் அவர்கள் தமிழர் வீரம்னு ஒரு கட்டுரை அனுப்புறார். அந்த கட்டுரை அனுப்பும்போது கீழே ஒரு குறிப்பும் போறாருங்க. அந்த குறிப்பையும் தமிழ் பொழில் இதெல்லாம் அச்சிட்டு இருக்காங்க. திருவாளர் இதழாசிரியர் அவர்களுக்கு ஐயா, இத்துடன் அனுப்பி இருக்கும் தமிழர் வீரம் என்னும் கட்டுரையை தங்கள் தாளில் வெளியிட வேண்டுகிறேன். இக்கட்டுரையின் இறுதி பகுதியில் புலவர்கள் மறுக்கத்தக்க பொருள்களும் விரவி வரும். அவற்றையெல்லாம் தாங்களே பார்த்து கீழே குறிப்பெழுதும் உரிமை உங்களுக்கு உண்டு. அன்றியும் இக்கட்டுரைக்காரரின் எண்ணங்களுக்கு பத்திரிகையும் சங்கமும் உடன்பாடு உடையவை அல்ல என குறிப்பெழுதிக் கொள்ளலாம். தயவு செய்து என் எண்ணத்தை மாற்றாமல் எல்லாவற்றையும் அப்படியே வெளியிட வேண்டுகிறேன்னு ஒரு கடிதம் எழுதுறாருங்க. அந்த கடிதத்தையும் தமிழ் பொழில் இதெல்லாம் பிரசுரிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சி தொடர்ல பார்க்கும்போது பொறுப்பு துறப்புன்னு போடுவாங்க. இதுல சிறப்பு விருந்தினர் பேசும் பேச்சுக்கு தொலைக்காட்சி நிறுவனம் பொறுப்பேற்காதுன்னு. இது மாதிரி அந்த காலத்திலேயே போட சொல்லியிருக்காரு அவரு. இந்த கட்டுரையோட கருத்துக்கு வந்து கட்டுரை ஆசிரியர் தான் பொறுப்புன்னு போடுங்க. நீங்க தயவு செய்து என் கட்டுரையை சுருக்கிடாதீங்க, எதுவும் மாத்திராதீங்கன்னு சொல்லி வந்திருக்குதுல. இவ்வாறாக தமிழ் பொழில் இதழானது சிறப்புடன் வெளிவந்து கொண்டே இருந்தது. அப்ப வந்து 1925 தொடங்கப்பட்ட தமிழ் பொழில் இதழுக்கு தொடர்ந்து கரந்தை கவியரசு அரங்க வெங்கடாஜலம் பிள்ளை அவர்கள் தான் வந்து பொலித் தொண்டராக இருந்து நடத்திட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்திலங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது. திருவையாற்றில இருந்து ஒரு வடமொழி கல்லூரி இருக்கு. அந்த வடமொழி கல்லூரியில வடமொழி மட்டும் சொல்லி தர்றாங்க. அங்க வடமொழி பயிர் அந்த மாணவர்களுக்கு 3 வேளை உணவு இலவசம், தங்கும் இடம் இலவசம், படிப்பும் இலவசம் தான். இது மாதிரி இருக்கிறதுல என்ன செய்யறாங்க, உமாமேஸ்வரம் உள்ள அங்க வந்து இவ்வளவு ஒரு செஞ்சு செலவு பண்றாங்களே, தமிழும் சொல்லி கொடுத்தா என்னான்னு முயற்சி பண்ணி பெரும் முயற்சி செய்து என்ன செய்யறாருங்க, அங்க தமிழோட வடமொழியோட தமிழையும் செய்ததுக்கான ஏற்பாடுகளை உமாமேஸ்வரம் எல்லாம் செய்யறாரு. 1929 அந்த கல்லூரியில சரிக்கு சமமா வடமொழி 50 பேர் படிக்கிறாங்கன்னா 50 தமிழ் மாணவர்களும் படிக்கிற மாதிரி அந்த இடத்த மாற்றி அதற்கு அரசர் கல்லூரிங்கிற பேரை உமாமேஸ்வரர் தான் வைக்கிறாருங்க. அது மாதிரி அங்க ஒரு அரசர் கல்லூரி செயல்பட தொடங்கினதுக்கு அப்புறம் உமாமேஸ்வரர் வந்து கரந்தை கவியரசரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க வந்து கரந்தை தமிழ்ச்சங்கத்துல இருக்க தொடக்க பள்ளியில மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டீங்க, உங்களோட தகுதிக்கும் திறமையும் சின்ன பிள்ளைங்கள்ட்ட எதுக்கு போய் நீங்க பண்ணிட்டு நீங்க அந்த கல்லூரியில போய் வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட தமிழுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும், படிக்கிறவங்களும் தமிழை வந்து அதிகமா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நீங்க சங்கத்து பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு நீங்க திருவாரூர் கல்லூரிக்கு வேலைக்கு போங்கன்னு உமாமேஸ்வரம் உள்ளேயே கரந்தை கவியரசரை அங்க அனுப்பி வைக்கிறார். 1932 என்ன செய்யறாருங்க இவரு, தஞ்சாவூர்ல இருந்து போய் அவங்க என்ன செய்யறாங்கன்னா திருவையாறு அரசர் கல்லூரியில பணியில சேர்றாரு. அப்ப என்ன செய்யறாருனாங்க 1930 அப்ப போகும்போது தமிழ் பொழில் இதெல்லாம் ஒரு கட்டுரை எழுதுறாரு. இனி யான் என் தொண்டுரிமையை இன்று விடுவேன் ஆயினும் இதுகாரும் செய்து வந்த என் எளிய தொண்டிற் குறையாத தொண்டுகளை என்றும் செய்திருப்பேன் என்றும் உறுதி கூறி தொழில் அன்பர்களாகிய உங்களை எல்லாம் வணங்கி கீழே ஒரு பாட்டு எழுதுறாரு. என்றினி கரந்தை சேர்வேன், எண்ணியல் தொண்டில் சேர்வேன், என்றெல்லாம் உள்ளமாழ்கி இடம்பெயர் எளியனாவேன், சென்றன காலந்தம்பிர் செய்தன பிழைகள் பல்ல ஒன்று நன்றுள்ளதாக கொண்டே உவகை பொறுத்தருள்வீரே. நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா என்ன பொறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருங்க, அந்த பொழில் இதுல இருந்து விலகி அங்க திருவையாறு அரசர் கல்லூரிக்கு போயிடுறாரு. திருவையாறு அரசர் கல்லூரி போய் 1932 வேலைக்கு சேர்றாரு. அது 10 ஆண்டுகள் கடந்த நிலையில 1942 அங்கிருந்து வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெற்றாரு. ஓய்வு பெற்ற பிறகு என்ன செய்யறாருன்னா திரும்ப கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்கு வந்துட்டாரு. வந்து கரந்தை கல்லூரியில பணியாற்றி கொண்டு தமிழ் பொழில் ஆசிரியராக திரும்பவும் அமர்றாரு. அப்ப திரும்ப ஒரு கடிதம் எழுதுறார் தமிழ் பொழில் இதழ்ல. நம் தமிழ் பொழிலின் தொடக்கம் முதல் 7 ஆண்டின் இறுதிகாரும் பொழிற்றொன்றில் இயன்ற சிறு தொண்டுகள் செய்திருந்த எளியேன் திருவையாற்று அரசர் கல்லூரியில் தொண்டு செய்ய நேர்ந்தது பற்றி 8ஆம் ஆண்டின் தொடக்கத்தே பொழிலின் புத்துயிர் என்ற தலைப்பில் இப்பால் தொழில் தொண்டனாக மேவ மனமு வந்த சங்க தலைவர் தமிழவேலின் அரும்பணி பெரும் ஆற்றலும் அவர் தொண்டால் செய்தவருக்கும் சிறப்பும் கூறி பொழில் அன்பர்களால் விடுதலை ஆணை வேண்டினேன். திருவையாற்று வேலையினின்றும் ஓய்வு பெற்று மீண்ட இந்நாள் இச்சங்கத்தின் இன்னுயிர் போன்றிருந்த தமிழவேல் புகழ் உடம்பு மேவியவுடன் அவர்தம் பொறுப்புகளை எல்லாம் தன் தலை மீது ஏற்று சங்கத்தை இனிது புறந்து வரும் தமிழ் வீரர் ராவ் சாஹிப் குமாரசாமி பிள்ளை அவர்கள் முதலாய என் இனிய அன்பர்கள் மீண்டும் என்னை சங்க பணிகளில் அன்புடன் ஏற்றருளி பொழில் தொண்டராக கூட்டுவாராயினர். இதுகாரும் பொழில் தொண்டினை செய்து வந்த தலைவர், அமைச்சர், இங்குள்ள ஆசிரியர்கள் முதலாய என் இனிய அன்பர்களது தொண்டுகள் ஒரு சிறிதும் குறையாது வளரும் என உறுதி பெற்ற யான் என் எளிய தொண்டை தொடங்குவேன்னு சொல்லிட்டு திரும்பவும் 42 அவர் தனது இறக்கும் வரை
இந்த பொழில் தொண்டராகவே பணியாற்றி வந்தார். இவரது காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கரந்தை கவியரசு பொழில் தொண்டராக இருந்திருக்கார். இவரு இடைப்பட்ட காலத்துல இவர் திருவாரூர் அரசர் கல்லூரிக்கு போகும்போது தமிழில் உமாமகேஸ்வரனாரே பொழில் தொண்டராக பணியாற்றி இருக்கிறார். பின்னர் உலகநாத பிள்ளை, நீ கந்தசாமி பிள்ளை, ஐ குமாரசாமி பிள்ளை, பெரியசாமி புலவர், கணபதியா பிள்ளை, சுயம்பிரகாசம், சே தனகோடி, அரங்க வே சுப்பிரமணியன் ஒருத்தர். அரங்க வே சுப்பிரமணியன்ங்கிறவர் கரந்தை கவியரசரோட பையன். அவர் வந்திருக்காரு. அதுக்கு பிறகு கரந்தை தமிழ்ச்செம்மல் சா ராமநாதனார், அதற்கு பிறகு தலைமை பொறுப்பேற்ற திருநா கலியமூர்த்தி, பின்னர் திரு கே ராஜமன்னார், தற்பொழுது கரந்தை தமிழ்ச் சங்கத்தின் தலைவராக இருக்கிற திரு எஸ்.டி. பார்த்தசாரதி முதலியோர் பொழில் தொண்டராக பொறுப்பேற்று இதுவரை 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பெற்ற தமிழ் பொழில் இதழை இன்றும் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். அதே போல தமிழ் பொழில் பாத்தீங்கன்னா உமாமேஸ்வரனார் கட்டுரை எழுதியிருக்காரு, கரந்தை கவியரசர் எழுதியிருக்காரு, பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், வரதன் அஞ்சிய பிள்ளை, உலகநாத பிள்ளை, நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார், நாமு கோவிந்தராய நாட்டார், நடேச பிள்ளை, வேதாச்சலம் பிள்ளை, ராகவ ஐயங்கார், ராகவ ஐயங்கார், சதாசிவ பண்டார் அத்தார், ராப்பி சேது பிள்ளை, குடந்தை ப சுந்தரேசனார், மழைமலை அடிகளார், தேவநேய பாவாணர், மு அருணாச்சலம் பிள்ளை என தமிழ் பொழில் கட்டுரை எழுதாத தமிழ் அறிஞர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கட்டுரைகள் எல்லாருமே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் பொழில் எடுத்துட்டாங்க. தமிழை மட்டும் இல்லைங்க, அறிவியல் தமிழையும் போற்றி வளர்த்த ஒரு இதழ் தமிழ் பொழில் இதழ். தமிழர்கள் தமிழ் சொற்பொழிவுகளையும் இலக்கிய கூட்டங்களையும் கேட்டால் மட்டும் போதாது, தமிழ் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் வரலாற்று செய்திகளையும் கல்வெட்டு செய்திகளையும் தமிழரின் பண்டைய பெருமைகளையும் படித்து அறிந்து உணர வேண்டும் என்பதற்காக தமிழகத்து புலவர் மக்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் என அனைவரின் கட்டுரைகளையும் வெளியிட்டு தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழ் பொழிலின் தொன்மை பெருமை குறித்தான விழிப்புணர்வை தமிழ் பொழில் ஏற்படுத்தியது. இது மட்டுமல்ல, அக்காலத்திலேயே சாமி வேலாயுதம் அவர் எழுதிய கலை சொல்லாக்கம் எனும் தலைப்பில் பூதநூல், இயைபு நூல் முதலான பாடங்களுக்குரிய ஆங்கில சொற்களுக்கு இணையான அழகான, எளிதான, பொருத்தமான கலை சொற்களை தொடர்ந்து வெளியிட்ட இதழ் தமிழ் பொழிலாகும். அதே போல உடல் இயலும் உடல் நல வழியும் என்னும் பெயரில் மருத்துவம் சார்ந்த பல கட்டுரைகளே தமிழ் பொழில் இதழ்ல வெளிவந்திருக்கின்றன. இந்த நிலைமையில தமிழ் பொழில் இதழ் ஆரம்பிக்கிறாங்க. உமாமேஸ்வரன் ஆரம்பிச்சுட்டு 1911 முயற்சிய 1925 தான் வெற்றிகரமா பொழில் ஆரம்பிக்கிறாங்க. பொழில் ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு 2 தடைகள். ஒன்று பொருளாதார தடை, இன்னொன்னு அச்சக தடை ஒன்று வருது. அவரால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தமிழ் பொழில கொண்டாட முடியல. ஒவ்வொரு மாதமும் முதலாள் அன்று தமிழ் பொழில அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உமாமேஸ்வரம் பிள்ளையாலையும் கரந்தை கவியரசராலையும் முடியவே இல்லைங்க. தலையில பாக்குறாங்க, முடியல. தமிழ் பொழில் இதழோட முதல் இதழும் ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்களுக்கான தமிழ் பொழில் இதழின் சேர்க்கை பகுதிகளும் எங்க அச்சிருக்காங்க? திருச்சியில இருக்க ராதாகிருஷ்ண பதிப்பகத்துல அச்சடிக்கிறாங்க. அதற்கப்புறம் முதலாவது ஆண்டின் 2வது மரலிருந்து 2வது ஆண்டின் முதல் 8 மாதங்களுக்கான தமிழ் பொழில் இதழ்கள் தஞ்சாவூர்ல பூர்ணானந்தா அச்சுக்கூடம்ங்கிற ஒரு பிரஸ்ல அச்சடிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு மாதமும் இவங்களால அந்த பொழில கொண்டாடுறதே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களால உமாமேஸ்வரர் ஒரு இடத்துல எழுதுறாரு, இந்த அச்சு எனும் அச்சு தொல்லையில இருந்து வெளிவர முடியாம தவிக்கிறேன்னு எழுதுறாரு. அது மாதிரி அதுக்காக என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணும்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை வருது. அப்போ உமாமேஸ்வரர் நீதி கட்சியில ஒரு உறுப்பினர், தஞ்சாவூர் மாவட்ட நீதி கட்சியில முக்கியமான மனிதர்கள் ஒருவர். அப்பொழுது கூட்டுறவு இயக்கத்தை பயன்படுத்தி இவர் என்ன செய்யற, உமாமேஸ்வரம் என்ன செய்யறாருங்க, தஞ்சாவூர் கூட்டுறவு வங்கி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. தஞ்சாவூர் கூட்டுறவு நிலவள வங்கி, தஞ்சாவூர் கூட்டுறவு பால் உற்பத்தி சங்கம்லாம் ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் செய்யறோமா, நம்ம என்ன செய்யணும், அச்சாக ஒண்ணு ஆரம்பிச்சா என்னன்னு முடிவு பண்ணிட்டு தஞ்சாவூர் கூட்டுறவு இயக்கத்துல சேர்ந்து என்ன செய்யறாருங்க, கூட்டுறவு அச்சகம்ங்கிற ஒரு அச்சகத்தையே இவர் புதிதாக ஆரம்பிக்கிறார். 1927ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் தஞ்சாவூர் கூட்டுறவு அச்சகத்தையே ஒண்ணு புதுசா இவர் ஆரம்பிக்கிறாரு. எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா கரந்தை தமிழ்ச்சங்க வளாகத்திலேயே ஒரு பிரஸ் ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க. அதுக்கப்புறமே என்னாச்சுன்னா தமிழ் பொழியில் எந்த விதமான தொய்வும் இல்லாம தொடர்ந்து வெளிவர ஆரம்பிச்சிச்சுங்க. இன்னைக்கும் இந்த கூட்டுறவு அச்சகம் இருக்கு. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரிக்கு போற வழியில தஞ்சாவூர் கூட்டுறவு அச்சகம் இருக்கு. அந்த அச்சகத்துக்கு நம்ம இன்னைக்கு போனீங்கன்னாலும் பார்க்கலாம். அந்த வரவேற்பறையில் நுழைஞ்ச உடனேயே நம்ம பார்வைக்கு நேராக உமாமேஸ்வரர் படம் தான் மாட்டியிருக்கும். இந்த மாதிரி 4 கூட்டுறவு நிறுவனங்களை தோன்றிய பெருமை உமாமகேஸ்வரனார் அவர்களையே சாரும். இது கிட்டத்தட்ட இது மாதிரியான தமிழ் பொழில் இதழ்ல என்னோட பங்களிப்பு, ஒரு சிறிய பங்களிப்பை நான் செய்திருக்கிறேன். அதை பற்றி கூற விரும்புகிறேன். தமிழ் பொழில் 100 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் படித்தவங்க. நான் ஒரு கணித ஆசிரியர். கரந்தை தமிழ்ச்சங்கத்துல நான் பணிக்கு போன போது அந்த கரந்தை தமிழ்ச்சங்க தலைவராக இருந்த
கரந்தை தமிழ்ச்சம்மல் திரு ச ராமநாதன் அவர்கள் தமிழ் பொழில் இதோட பணிகளை எனக்கு கொடுத்தாருங்க. நான் ஒன்றும் பொழில் தொண்டர் அல்ல, பொழில் ஆசிரியர் அல்ல. ஆனாலும் எனக்கு தமிழ் பொழில் பதிப்பாசிரியர் குழுல ஒரு இடம் கொடுத்து எனக்கு தமிழ் பொழில அச்சு பணியை செய்யற வேலையை எனக்கு கொடுத்தாருங்க. ஒவ்வொரு மாதமும் தமிழ் பொழிலுக்காக வருகிற கட்டுரைகள்லாம் வாங்கி தொகுத்து பாவலர் பாலசுந்தரன் ஐயாட்ட கொண்டு போய் கொடுப்போம் ஒவ்வொரு மாதமும். ஐயா வந்து அந்த கட்டுரைகள்லாம் படிச்சு பார்த்துட்டு எது தரமான கட்டுரை, பொழில் அச்சிடலாமா வேண்டாமான்னு முடிவு செய்து அச்சிட தகுந்த கட்டுரைகளை தனியா பிரிச்சு என்கிட்ட கொடுப்பாருங்க. நான் அந்த கட்டுரைகள்லாம் வாங்கிட்டு போய் அச்சகத்துல கொடுத்து அதை தட்டச்சு செய்து திரும்ப அந்த தட்டச்சு செய்த ஒரு பிரதியை எடுத்தாந்து பாவலர் ஐயாட்ட திரும்ப கொடுப்பேன். ஐயா அவர்கள் அதெல்லாம் பார்த்து பிழை நீக்கம் செய்து கொடுப்பாங்க. அதற்கு பிறகு அதை வாங்கிட்டு போய் திரும்ப வந்து அச்சகத்துல கொடுத்து அதை அச்சாக்கம் செய்து புத்தகமாக மாற்றி ஒவ்வொரு மாதமும் மிகச்சரியாக 25வது நாள் அந்த தமிழ் பொழி இதில் அஞ்சல்ல சேர்ப்பேன் நான். இது மாதிரி வேலையை வந்து நான் வந்து எனக்கு உண்மையிலேயே நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையா இருக்கு. இந்த பணிகளை நான் ஒரு 25 வருஷம் செஞ்சிருக்கேன். நான் ஆசிரியராக இல்லை, இருந்தாலும் ஒரு பணியாளராக, அச்சக பணியை மேற்பார்வையாக ஒரு 25 ஆண்டுகள், இந்த 100 ஆண்டு கால தமிழ் பொழில்ல 25 ஆண்டுகள் இந்த தமிழ் பொழிலின் அச்சு பணியினை செய்திருக்கிறேங்கிறத உண்மையில் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. அப்ப அதனால தமிழ் பொழில் பொழில் பணியில பார்த்ததுனாலங்க தமிழ் பொழில் இதழோட 1925ஆம் ஆண்டிலிருந்து எல்லா தமிழ் பொழிலுமே என்னோட பொறுப்புல தான் இருந்துச்சு. அதை அப்பப்ப நான் அப்படியே பெரட்டி பாக்குறது, படிச்சு பாக்குறது. எனக்கு வந்து இன்றைய வரைக்கும் எனக்கு தமிழ் செய்யுள்களை படிச்சு என்னால பொருள் புரிஞ்சுக்க முடியாது. ஆனாலும் முறையான கட்டுரைகளை படிச்சிருவேன் நான். அது மாதிரி கட்டுரைகளை படிக்க கரந்தை கவேசரை பத்தியும் தமிழர் உமாமகேஸ்வரனாரை பத்தியும் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறது முடிஞ்சிச்சு. அப்பப்பெல்லாம் என்னாச்சுன்னா இந்த தமிழ் பிள்ளை பார்க்கும்போது பார்ப்பேன் சில பக்கங்கள்லாம் 1925ல வந்ததெல்லாம் பார்த்தோம்னா அந்த பேப்பர் வந்து கலர் மாறி போயிருக்கும், அந்த நிறம் மாறி போயிருக்கும், ரொம்ப பெரட்டன திருப்பணம்னா உடஞ்சிருமோங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த நிலையில தான் நமக்கு வந்து நான் வந்துங்க கரந்தை ஜெயக்குமார்ங்கிற பேர்ல ஒரு வலைப்பூல தொடர்ந்து எழுதிட்டு இருந்தேன் அப்பயே. அதன் மூலமாக அறிமுகமானவர் தான் அந்த பொள்ளாச்சி நசன்கிறவங்க ஐயா. அவங்க வந்து தமிழம்னு ஒரு இணையம் நடத்திட்டு இருக்காங்க. அதுல பல இதழ்கள் எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வலைப்பு மூலமாக ஐயாவோட தொடர்பு கிடைச்சி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நான் வந்து அதை பதிவு செஞ்சு தரேன்னு சொன்னதுனால அதுல முதல் 20 இதழ்களை பாத்தீங்கன்னா ரோஜா முத்தையா நூலகத்தை சேர்ந்த ஒரு சுந்தர் இயக்குனர் சுந்தர் ஒரு தடவை சங்கத்துக்கு வரும்போது முதல் 20 ஆண்டுகால புத்தகத்தை எடுத்துட்டு போனாங்க. அவங்க அந்த 20 ஆண்டுகால புத்தகத்தையும் ஸ்கேன் செய்து அதை மின்னூலாக மாற்றி கொடுத்தாங்க. பிறகு இந்த பொள்ளாச்சி நெசன் ஐயாவோட தொடர்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு ஒரு 5 துணரா வந்து அஞ்சல் வழியா பொள்ளாச்சிக்கு அனுப்புவோம் ஐயாவுக்கு. அவங்க அதை அத்தனையும் ஸ்கேன் பண்ணிட்டு தன்னோட செலவுல எனக்கு திருப்பி அனுப்புவார் அந்த புத்தகத்தை. அந்த புத்தகங்களையும் அதற்குரிய செலவையும் அவரே பண்ணி என்ன செய்வாருங்க எனக்கு திருப்பி அனுப்புவார் அவரு. அது மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு மேல நான் வந்து அவர்கிட்ட அனுப்பிச்சு ஸ்கேன் செஞ்சிருக்கோம். இது மாதிரி பாத்தீங்கன்னா 45 ஆண்டு 1925ல இருந்து 1970 வரைக்குமான தமிழ் பொழில் இதழ்களை அப்படியே முழுவதுமாக ஸ்கேன் செய்து அதை அப்படியே மின்னூலாக மாற்றி வச்சிருந்தாரு. அதை தான் நம்ம ஐயா கேட்கும்போது நாசா கணேசன் ஐயா கேட்கும்போது அவர்கள் மூலமாக தேம்பொழி அம்மாவிட்ட கொடுத்து அது நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளையில பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த பொழிலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மின்னூலாய் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு யோசனை தோணுச்சு. எனக்கு இவ்வளவு இருக்கே, இது யாராவது ஒருத்தர் கட்டுரை வேணும்னா எப்படி இதை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நானே என் வீட்டுல உட்காந்துங்க ஒரு எக்ஸல் சீட்டை பயன்படுத்தி ஒரு அடைவு ஒண்ணு தயாரிச்சாங்க. தமிழ் பொழில் 1925ல இருந்து ஒரு 45 வருடங்களுக்கு ஒரு அடைவு தயாரிச்சாங்க. அதை பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்டுரையாளர் பெயர், அகர வரிசையில கட்டுரையாளர் பெயர், கட்டுரையின் பெயர், வெளிவந்த ஆண்டு, துணர் எண், மலர் எண், பக்க எண் வரைக்கும் உள்ள விவரங்களை தொகுத்துங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடம் முழுமையா அதுக்காக செலவிட்டு இருக்க. மாலை நேரங்கள்ல உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா கணினியில தட்டச்சு செய்து எக்ஸல் பக்கத்தை பயன்படுத்தி ஒரு அடைவு 45 ஆண்டுகளுக்கு ஒரு தமிழ் பொழில் அடைவு தயாரிச்சிருக்கேன். ஏதோ 25 ஆண்டுகள் தமிழ் பொழில் இதழை அச்சுப்பணியை பார்க்க நேர்ந்ததால எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நான் செய்த சிறு கைமாறாக இந்த அடைவினை தயாரித்திருக்கிறேங்கிறத பெருமையோட சொல்லிக்க விரும்புறேன். 1925ஆம் ஆண்டு தொடங்கிய தமிழ் பொழில் இதழானது இன்று வரை தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவ்வாண்டு கரந்தை தமிழ்ச்சங்கத்திற்கு 100வது தமிழ் பொழில் இதழுக்கு 100வது ஆண்டு. இந்த 100வது ஆண்டினை சிறப்பிக்கும் வகையில எதிர்வரும் 19/4/2025 சனிக்கிழமையன்று தமிழ் பொழிலின் 100ஆண்டு தொடக்க விழா கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நிகழ இருக்கிறது என்பதையும் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். தற்பொழுது கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராக இருப்பவர் திரு ரா சுந்தரவதன் என்பவர் ஆவார். ஏற்கனவே இதற்கு முன் இருந்த கரந்தை தமிழ்ச்சம்மல் திரு ச ராமநாதனார் அவர்களோட
மகன் தான் இன்னைக்கு செயலாளர் இருக்காங்க. சுந்தரவதனம் ஐயாங்கிறவங்க இப்ப செயலாளராக இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு தனித்த பெருமைன்னா, இன்றைய செயலாளராக இருக்கிற கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராக இருக்கிற இரா சுந்தரவதனம் ஐயா அவர்கள் எனது வகுப்பு தோழர் என்பதுல எனக்கு ஒரு தனித்த பெருமை உண்டு. ஐயா அவர்கள் இந்த இதை வந்து தன்னோட அப்பா ராமநாதன் ஐயா எப்படி சங்கத்தை நடத்தினாங்களோ, எப்படி விழாக்களை நடத்தினாங்களோ, அதே போல தானும் நடத்தணுங்கிற ஆர்வம் மிகுந்த ஆர்வத்தோட இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்குமானால் தன் தந்தையையும் தாண்டி அதிக அளவுல இந்த கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் பெயரை வெளிக்கொணர வேண்டும் என்பதுல மிகுந்த முனைப்பு காட்டி வருகிறார். அவர் இந்த தமிழ் பொழில் நூற்றாண்டத்தை முன்னிட்டு ஒரு தொடக்க விழா நடத்த இருக்கிறார். எதிர்வரும் 19/4/2025 சனிக்கிழமை என்று தமிழ் பொழில் நூற்றாண்டு தொடக்க விழாவானது ஒரு 50 விழாவாக கரந்தை தமிழ்ச்சங்க வளாகத்தில் தமிழ் பெருமன்றத்தில் அரங்கேறி இருக்கிறது. அந்த விழாவில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா. முத்தமிழறிஞர் கலைஞர் வந்துங்க கடைசி வரைக்கும் கரந்தை தமிழ்ச்சங்கத்தோட ஒரு உறுப்பினர். அதனால் அவரை போற்றும் வகையில கலைஞர் அவர்களின் 101ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா நடைபெற இருக்கிறது. தமிழ் பொழில் இதழின் நூற்றாண்டு தொடக்க விழா, தமிழ் பொழிலுக்கான ஒரு இலச்சினை வெளியீட்டு விழா, கரந்தை தமிழ்ச்சங்கத்தை சங்கம் நிறுவிய துங்கன் தாவே ராதாகிருஷ்ணன் அவர்களின் படத்திறப்பு விழா, அதே போல கரந்தை புலவர் கல்லூரியின் முதல் பேராசிரியர் கா வெள்ளை வாரணனார் அவர்கள் எழுதிய காக்கை விடு தூது எனும் நூலின் மறு வெளியீட்டு விழா. இந்த காக்கை விடு தூதுங்கிற நூலை பத்தி சொல்லணும்னாங்க, 1937 அந்த இந்தி நுழைவு போராட்டம் நடக்கும் போது அந்த போராட்டத்திற்கு எதிர்த்து தமிழுக்கு ஆதரவாக பேராசிரியர் கா வெள்ளை வாரணன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் காக்கை விடு தூது. 1939ஆம் ஆண்டு நூலாக வந்தது. அது இப்பொழுது மறுபதிப்பு செய்யப்பட்டு இப்பொழுது வெளியிட இருக்கிறது. 19/4/2025 சனிக்கிழமை என்று இந்த 5 விழாக்கள் நடைபெற இருக்கின்றன. இந்த விழாக்கள்ல பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் கோவி செழியன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார். மேலும் இந்த விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் திருமிகு சு கல்யாண சுந்தரம் ஐயா கலந்துக்க இருக்காங்க. தஞ்சாவூர் மக்களவை உறுப்பினர் திரு ச முரசொலி அவர்கள் கலந்துக்க இருக்காங்க. தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு TKG நீலமேகம் அவர்கள் கலந்துக்கிறாங்க. திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகரன் அவர்கள் கலந்துக்கிறாங்க. இவர்கள் இல்லாம தஞ்சை மேயர் வணக்கத்திற்குரிய திரு சன் ராமநாதன் அவர்களும், வணக்கத்திற்குரிய துணை மேயர் மருத்துவர் அஞ்சுகம் பூபதி அவர்களும் கலந்துக்கிறாங்க. இதே போல தஞ்சை நகரமன்றத்தின் முன்னாள் தலைவர் திருமிகு சி இறைவன் ஐயா அவர்கள் கலந்துக்கிறாங்க. கும்பகோணம் துணை மேயர் சுப தமிழழகன் ஐயா அவர்கள் கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு முனைவர் கோ தெய்வநாயகம் ஐயா அவர்களும், இலக்கிய மாமணி முனைவர் ரா கலியபெருமாள் ஐயா அவர்களும் சிறப்பு செய்ய இருக்கிறாங்க, சிறப்பு சொற்பொழிவாற்ற இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பாளராக இந்த சுந்தர செந்தமிழ் செல்வன் அவர்கள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் தஞ்சை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினருமான திரு சுந்தர செந்தமிழ் செல்வன் அவர்கள் இந்த விழாவினை சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடுகளை செய்து வருகிறார். அதனால இந்த விழாவானது சிறப்பாக 19ஆம் தேதி நடைபெற இருக்க தமிழ் பொழில் இதழின் நூற்றாண்டு தொடக்க விழா நடைபெற இருக்கிறது என்பதையும் மகிழ்வோடு சொல்லி, தமிழ் பொழில் பற்றியும் கரந்தை தமிழ்ச்சங்கம் பற்றியும் நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் எழுதிய ஒரு வெண்பா வரிகளோடு எனது உரையினை நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாழி கரந்தை வளரும் தமிழ்ச்சங்கம், வாழி தமிழ் பொழில் மாண்புடனே, வாழியரோ மண்ணு மதன் காவலராய் வன்மை புரிவோரவரும் உண்ணு புகழின் நலமுற்று என்பதை கூடி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். தரவுகள் எதையும் விட்டுவிடவில்லை, அதே நேரத்தில் முழுமையாகவும் சொல்லவும் நேரம் குறைவு. ஆனாலும் தமிழ் பொழில் இதழை இனி அனைவரும் வாசிக்க தொடங்குவர் என்பது தங்களுடைய உரையினுடைய சிறப்பு. ஏன்னா நீங்க சொல்ல சொல்ல கேட்கிற அனைவரும் நம்மளும் வாசிப்போமே அப்படின்ற உந்துதலுக்கு சென்றிருப்பாங்க கட்டாயம். அது இல்லாம 515 இதழ்கள் தமிழ் மரபு அறக்கட்டளையோட வலைப்பதிவு பக்கத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கனால இப்பொழுதே எம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளை உறுப்பினர்களும் மற்றவர்களும் இதை வாசிக்க தொடங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட வாசிப்பை தூண்டுவதாக தங்களுடைய உரை அமைந்தது இன்னும் சிறப்பு. மேலும் நீங்கள் ஒரு ஆசிரியராக கணிதத்துறையில பணியாற்றினா கூட, ஆனா அச்சக பணியை அரும்பணியாக எடுத்து சென்று இத்தனைக்கும் அது சிறப்பாக இன்று வரை செயலாற்றி வருகின்றீர்கள். இன்னொன்னு மிக முக்கியமா சொன்னா, நீங்க தமிழ் பொருள் அடைவு எனக்கு அனுப்பிச்சீங்களா ஒரு PDF-ஆ, ஒரு 143 பக்கம், 3 பக்கத்தை முன்பக்கமா வச்சுக்கலாம்.
140 பக்கங்களை இருக்கக்கூடிய கட்டுரை தலைப்புகளை வாசித்தாலே நமக்கு என்ன தேவையோ அந்த பக்கத்துல போலாம், அந்த இதெல்லாம் எடுத்து வாசிக்கலான்ற அளவுக்கு அது மிக அருமையான அமைப்பு முறையாவும் இருக்கு. அதற்கும் வாழ்த்துக்கள் ஐயா. தாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சிறப்புரையாற்றிருக்கீங்க. இனி தொடர்ந்து கலந்துரையாடல், பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கூறலாம். முதலில் எனது கருத்தை பதிகிறேன். மிகச்சிறந்த ஒரு உரை, மிகவும் பயனுள்ள ஒரு உரை. ஆரம்பத்தில் தொடக்கத்துல நான் சொன்னது போல கடந்த நூற்றாண்டுல இப்ப மணிப்பிரவாள நடையில ஐயா சொன்னீங்க நீங்க மணிப்பிரவாள நடையிலிருந்து தூய தமிழ் பயன்பாட்டிற்கு வருகின்ற ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படிங்கிறத ஆவணப்படுத்தி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை கரந்தை தமிழ்ச்சங்கம் செய்திருக்கின்றது. உங்களுடைய பட்டியலை பார்க்கும் போதே எனக்கு மிக பெருமையாக இருந்தது. எவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பணியை செய்த ஒரு அமைப்பாக கரந்தை தமிழ்ச்சங்கம் இருக்கின்றது என்பது எல்லோரும் மறுபடியும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். மிக மிக அருமையான ஒரு உரையாக இது அமைந்தது. சதாசிவ பண்டாரத்தார் போன்றவர்கள், வெங்கடசாமி நாட்டார் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக எழுதி பல நூல்களை இதற்கு பிறகு அவர்கள் இந்த கட்டுரைகளையும் பெரிதாக ஆக்கி பல நூல்களையும் அவர்கள் உருவாக்கியது. ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அதையும் பார்க்க முடிகின்றது. எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதாவது இந்த தமிழ் பொழில் மீண்டும் தொடர்ச்சியா வருகின்றதான நீங்க உங்க உரையிலே சொல்லிட்டீங்க, அது இன்றும் வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு. சோ சந்தா பெறுவது என்றால் அதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது இல்லையா? அது இணையம் வழி வருதா? இணைய வழி வரதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க மேடம். ஒரு 2-1 மாதத்துல இருந்து இணைய வழி தொடர்ந்து வெளியில வந்துடும். இறைவாணிட்ட நீங்க அனுப்பி இருக்கின்ற அந்த பட்டியல் அதை தமிழ் மரபு அறக்கட்டளை வலைப்பக்கத்திலேயே அதை இணைத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப சுலபா. உங்களுடைய தனிப்பட்ட பணியா அந்த இண்டெக்ஸிங் நீங்க செஞ்சது மிகப்பெரிய பணி, அது பாராட்டுதலுக்குரிய. அதை நினைச்சிட்டு இருந்தா அதை நீங்க சொன்னீங்க, நீங்க செய்து முடிச்சிட்டீங்க அப்படின்ட்டுன்னு. மிகப்பெரிய 45 வருடங்களுக்கு இருக்கு. அதுல 45 வருடங்களுக்கு 45 வருடங்கள் மிக சிறந்த ஒரு பணி அது. அதன் மூலமா நிறைய கட்டுரைகள் நம்ம தேடி எடுக்கலாம், என்ன மாதிரி என்ன தகவல் வேணுமோ அப்படின்னு. எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருந்தது. அந்த பொழிற்றொண்டர் அப்படிங்கறத பார்க்கும்போது அது எப்படி அதை சேர்க்கிறாங்க? அந்த பொழிற்றொண்டர்ங்கிறது பேர் வராது இல்லையா? இப்போ இல்ல, பொழிற்றொண்டர்னு போட்டு அவங்க ஆசிரியர் அவங்களோட பேர் இருக்குங்க. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா பொழிற்றொண்டர்னு போட்டு கரந்தை அரங்க வெங்கடாஜல பிள்ளைன்னு இருக்கும். அவர்ல நேரத்துல தமிழவில் உமாமகேஸ்வரனார்னு இருக்கும். பொழிற்றொண்டர்னு இருக்கும், அவங்க பேரும் இருக்கும். ஆனா பொழில் கட்டுரைகளை பாத்தீங்கன்னா அதுல பேர் இருக்காது, வெறும் பொழிற்றொண்டர்ங்கிறது மட்டும் தான் இருக்கும். அந்த இதழோட அட்டையில மட்டும் பொழித்தொண்டரோட பேர் இருக்குமே தவிர அந்த பொழில் தொண்டர் கருத்துரைகள்னு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க பேரை போடுற மரபாய் வச்சுக்கல. அவங்க கடைசியில அந்த கட்டுரை முடிகிற இடத்துல பொழித்தொண்டர்னு எழுதியிருப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம முகப்பாட்டை எடுத்து பார்த்தாதான் யாரு பொழித்தொண்டரா இருந்தாங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு அடுத்து இன்னொரு கேள்வி, இதுல இந்த ஐரோப்பிய தமிழ் அறிஞர்கள் யாரும் எழுதியிருக்கிறாங்களா தமிழ் பொழில் வரலாற்றுல? அந்த காலகட்டத்துல ஜி போப் அவர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா? இப்ப அந்த மாதிரியான ஐரோப்பிய தமிழறிஞர்கள் யாராவது கட்டுரைகள், அவங்களுடைய கட்டுரைகள் வந்திருக்கு? நானும் ஒரு ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளோட எடுத்து பார்த்தேன், எனக்கு தென்படல. தமிழ்நாட்டு தமிழறிஞர்கள் தான் இந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா உங்களுக்கு தமிழ்நாட்டு தமிழறிஞர்கள் தான் எழுதியிருக்காங்களா? இல்ல, அது மாதிரி எழுதுன மாதிரி தெரியல மேடம். இந்த அடைவை பாத்தீங்கன்னாலே அகர வரிசையிலேயே பேரை அகர வரிசையில கொடுத்துருக்கேன். அடைவுல அதை பாத்தீங்கன்னா 45 வருஷத்துல யார் யார் எழுதியிருக்கான்னு வரும். அதுல ஐரோப்பிய அறிஞர் யாரும் எழுதுறதா எனக்கு நினைவில்லை மேடம். தமிழ்நாட்டை தவிர இப்ப இலங்கை சார்ந்தவங்க எழுதியிருக்காங்க இல்லையா? இலங்கை இவருக்கு நம்ம விபுலானந்த அடிகள் இருக்காருங்களே, விபுலானந்த அடிகள் யாழ் நூலை எழுதுறதுக்கு காரணமே உமாமேஸ்வரம் பிள்ளைதான். இவர் சொன்னதுனாலதான் யாழ் நூலே அவங்க ஐயா எழுத ஆரம்பிச்சாங்க. அவங்க அது மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. உமா மகேஸ்வரன் ஐயாவோட பின்புலம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க எந்த மாதிரியான ஒரு தமிழாசிரியரா இருந்தாரா? எப்படி அவருடைய? இல்லங்க, உமாமேஸ்வரனார் ஒரு வழக்கறிஞர். அவரு இந்த கரந்தை தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிக்கணும்னு முயற்சி எடுத்தவர் அவரோட தம்பி ராதாகிருஷ்ண பிள்ளைங்கிறவர் தாங்க. அவர் ஆங்கிலேயர் காலத்துல தனுஷ்கோடியில சுங்க வரித்துறையில அலுவலரா பணியாற்றினவர். அவருக்கு தான் என்ன செய்யறாங்க, தஞ்சாவூர்ல தஞ்சை தமிழ்ச்சங்கம்னு ஒரு ஒரு தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவர் உறுப்பினரா இருக்காரு. இவரு தஞ்சை தமிழ்ச்சங்கம், அதுக்கப்புறம் இன்னொரு வித்யா நிகேதனம்னு ஒரு தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ரகுநாத ராஜாலியார் ஒரு தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கிறாரு. அதுல ராதாகிருஷ்ண பிள்ளைங்கிறவர் உறுப்பினரா இருக்காரு. அவரு கரந்தை கவியரசு ராதாகிருஷ்ண பிள்ளையும் கரந்தை கவியரசு 2 பேரும் ஒரே வகுப்பு தோழர்கள். 2 பேரும் இவங்க 2 பேரும் அந்த அமைப்புல உறுப்பினரா இருக்காங்க. அப்ப அங்க ரகுநாத ராஜாலியார்லாம் அவர் பெரிய ஒரு மிராசுதார். அவரு நல்ல நோக்கத்தோட தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அவங்க பேசுற அந்த அதிகார துணி ராதாகிருஷ்ண பிள்ளைக்கு பிடிக்கல. நம்ம தமிழ் தொண்டு செய்ய வந்திருக்கோம், இவங்க நம்மள அதிகாரம் பண்ற மாதிரி பேசுறாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு
அவர்கிட்ட இருந்து விலகி வந்துதான் இவரும் இவர் நண்பர்களும் சேர்ந்து கரந்தை தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவர் நினைக்கிற ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து தனுஷ்கோடியில வந்து சங்கூத்துறையில வேலை பார்க்கிறோம். தமிழ்ச்சங்க பணிகளை நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாது. அதனால இவரோட தலைவர் உமாமகேஸ்வரம் பிள்ளைய வந்து ஆரம்பிக்கும் போதே அவரை தலைவராக்கிறாரு. இவர் உறுப்பினரா தான் இருக்காரு. அவரை உறுப்பினர் தலைவராக்கி தான் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார் தலைமையில கரந்தையில் இருக்க ஒரு கந்தப்ப செட்டியார் சத்திரங்கிற ஒரு சத்திரத்துல தான் கரந்தை தமிழ்ச்சங்கத்தோட தொடக்க விழா நடைபெறுது. அப்ப தலைவராக இருக்கவர் தான் உமாமேஸ்வரருங்க. அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அவர் ரொம்ப தமிழ்ல அதிக ஈடுபாடு உள்ள தேவாரம் திருவாசகத்துல எல்லாம் ரொம்ப ஆழ்ந்து புலமை பெற்ற ஒரு உமாமகேஸ்வரன். அவர் வந்து தலைவரா இருக்காரு. இவர் வந்து உறுப்பினரா தான் இருக்காருங்க. கரந்தை தமிழ்ச்சங்கம் தொடங்க பெற்ற ஒரு 5 ஆண்டுகள்லயே ராதாகிருஷ்ண பிள்ளை இறந்துறாரு. அதுக்கப்புறம் உமாமேஸ்வரம் பிள்ளை தான் முழு முயற்சி எடுத்து தன்னோட வருவாயை பூரா வந்து கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்கு தான் கொடுக்குறாரு. உமாமேஸ்வரம் பிள்ளை வந்து கரந்தை தமிழ்ச்சங்கம் தொடங்க பெற்ற ஒரு 5-6 ஆண்டுகள் அவரோட மனைவி இறந்துடுறாங்க. ஒரு 7-8 ஆண்டுகள்ல அவரோட பையன் ஒரு பஞ்சாபி கேசன் ஒரு பையன், அந்த பையனும் இறந்து போயிடுறாப்புல. அதனால அவர் என்ன செய்யறாருங்க, கரந்தை தமிழ்ச்சங்கம் தான் நமக்கு இனிமே உலகமேன்னு முடிவு பண்ணிட்டு அவரை வந்து மறுமணம் செஞ்சுக்க சொல்லி நிறைய பேர் வற்புறுத்துறாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட அந்தஸ்தே வந்து எத்தனை மனைவிகள் சொல்றத ஒரு பெருமையா சொல்ற காலகட்டம். அதுல வந்து உமாமேஸ்வரம் பிள்ளைய வந்து 2வது திருமணம் செஞ்சு சொல்றாங்க. மனைவி இறந்து போயிட்டாங்க, உங்களுக்கு சின்ன வயசு, 2வது திருமணம் செஞ்சீங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் வந்து இனியும் இன்னொரு வீட்டுக்கு மருமகனாக போக விரும்பவில்லை. ஒருத்திக்கு ஒருவன்னா ஒருவனுக்கும் ஒருத்தன் தான் இருக்கணுமே தவிர அதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திருமணம் செய்யறது ரொம்ப மறுக்கிறாரு. உறவினர்கள்லாம் தொடர்ந்து இவரை வற்புறுத்த இவர் வழி இல்லாம என்ன செய்யறாருங்க, இந்த கொரடாச்சேரிங்கிற ஊருக்கு போய் அங்க இருக்க வாழையானந்த சுவாமிகள் ஆசிரமத்துல துறவரம் வாங்கிட்டு வந்துடுறாரு. தான் மனைவி என்னைக்கு இறந்தாங்களோ அன்னையிலிருந்து நிலை கண்ணாடியை பாக்குறதையே விட்டுறாரு. அப்பெல்லாம் தலையில ஒரு டர்பன் கட்டிட்டு போவாங்க. அந்த டர்பன் கட்டுறதுக்கு கூட இவர் வந்து நிலை கண்ணாடி முன்னாடி இருந்து பாக்குறது இல்ல. அவர் அதுக்கு சொன்ன காரணம், நான் வந்து ஒப்பனை செய்து நான் வந்து எழிலோட இருந்தேன்னா என்னை பார்த்து ரசிக்கிற உரிமை என் மனைவிக்கு மட்டும்தான் உண்டு. என் மனைவியே இல்லைங்கும் போது நான் யாருக்காக ஒப்பனை செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டர்பன் அணிகிற பழக்கத்தையும் அந்த நிலை கண்ணாடியை பாக்குற பழக்கத்தையுமே ஒரு அன்னையில இருந்து விட்டுட்டாரு. அவர் தான் கரந்தை தமிழ்ச்சங்கத்தை ஒரு 30 ஆண்டுகள் தொடர்ந்து அவர் தாங்க அது நடத்திக்கிட்டு போறாருங்க. அவர் வந்து நீதி கட்சியில ஒரு முக்கியமான ஆள். அன்னைக்கு இருந்த தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் உமாமகேஸ்வரம் பிள்ளை, ஏடி பன்னீர்செல்வம் பிள்ளை, ஐ குப்புரசாமி பிள்ளை, இந்த 3 பேரும் தான் நீதி கட்சியோட தூண்களா இருந்தாங்க அன்னைக்கு. அப்ப எலெக்ஷன் வரும்போது ஆங்கிலேயர் ஆட்சியில் 1920 எலெக்ஷன் வரும்போது இவர் அந்த தேர்தல் டிஸ்ட்ரிக்ட் தாலுக் போர்டு பிரசிடென்ட் ஆகிறாரு. ஏடி பன்னீர்செல்வம் பிள்ளை வந்து டிஸ்ட்ரிக்ட் போர்டு பிரசிடென்ட். இவங்க 12 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. ஏடி பன்னீர்செல்வமும் உமாமகேஸ்வரனாரும் இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமான பழக்கத்துல இருந்திருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அன்னைக்கு தஞ்சாவூர்ல இருந்த பள்ளிகளோட எண்ணிக்கை வந்து 40 பள்ளிக்கூடம் தான். உமாமகேஸ்வரனார் வந்து தாலுக் போர்டு பிரசிடென்டா பதவி ஏற்கும் போது 40 பள்ளிக்கூடம் இருந்ததை இவரு 170 பள்ளிக்கூடமா உயர்த்துறார். தஞ்சாவூர்ல எங்க அப்பெல்லாம் வந்து சத்திரம், ஊரு பூரா சத்திரங்கள் இருக்குங்க. எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம சாப்பிட்டு போவாங்க. இந்த சத்திரங்கள்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து அந்த அனைத்து சத்திரங்களையும் அருகாமையில் இருக்க பள்ளிக்கூடங்களோட உணவு விடுதிகளா உமாமேஸ்வரம் பிள்ளை தான் மாத்துறாரு. இது மாதிரி இருந்த ஒரு சத்திரம் தான் கல்யாண மகால்ங்கிற சத்திரம் தான் திருவையாறுல இருந்துச்சு. வடமொழி மட்டுமே படிச்சுட்டு இருந்தாங்க. இவரும் ஏடி பன்னீர்செல்வம் முயற்சி எடுத்துதான் அதை ஒரு தமிழ் கல்லூரியா மாத்தினது இவர் தான். அதே மாதிரி பட்டுக்கோட்டை பக்கத்துலங்க ராஜா மடம்னு ஒரு சத்திரம். அதுல சத்திரம் இருக்கு, நிறைய நிலம் இருக்கு, நல்ல வருமானம் வருது. ஆனா யாரையாரே சாப்பிட்டு போறாங்க. அதனால இவங்க முயற்சி எடுத்து அங்க புதுசா ஒரு பள்ளிக்கூடமே கட்டுறாங்க. பள்ளிக்கூடம் கட்டி அந்த பள்ளிக்கூடத்தோட உணவு விடுதியா அந்த சத்திரத்தை மாத்துறாங்க. அந்த ராஜாமட சத்திரத்துல ஒரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு அந்த விடுதியில தங்கி இருந்தவர் தான் நம்மளோட இந்தியாவோட ஜனாதிபதியாக வந்த வெங்கட்ராமன் வந்து அங்க தங்கி படிச்சவர் தான். அதே மாதிரி நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த சோமசுந்தரம் ஐயா அவர்களும் அங்க படிச்சவங்க தான். இது மாதிரி எண்ணற்ற அரசியல்வாதிகளையும் உருவாக்கிய இடம் ராஜாமடம். இது மாதிரி சத்திரங்கள் எல்லாம் வந்து பள்ளிக்கூடமா மாத்தின பெருமை இவங்கள தான் சாருங்க. இந்த மாதிரி சிறப்பான பணியாற்றியவர். நிறைய தீர்மானம் போட்டிருக்காங்க, போராடி இருக்காங்க. இந்திய எதிர்ப்புக்காக அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. தமிழ் பல்கலைக்கழகம் வேணும்னு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு குழு நியமிச்சு அதுல போராட்டம் வச்சிருக்காங்க. ஔவை துரைசாமி பிள்ளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஔவை துரைசாமி பிள்ளை 12 அவர் 22 வயசுல சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்தார். வந்தவரை அவர் இங்கே சங்கத்துல என்ன படிச்சு இங்கேயே பணியாற்றி தான் அவர் தமிழ் அறிஞரா மாறுறாரு. அது மாதிரி எண்ணற்ற சேவைகளை செய்த அமைப்பு கரந்தை தமிழ்ச்சங்கம். அதுக்கு முழுமுதற் காரணமாக 30 ஆண்டுகள் இருந்தவர் தமிழவேல் உமாமகேஸ்வரனார்.
நன்றி நன்றி ஐயா. நன்றி. நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எப்படிப்பட்ட ஒரு ஈடுபாட்டோட ஒரு கடமை உணர்ச்சியோட அது சத்திரங்களை எல்லாம் வந்து பள்ளியா மாற்றினது அது பாராட்டுதலுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணி அது. இது இந்த கலந்துரையாடல தான் அது தெரிய வந்தது எல்லாருக்குமே இல்லைங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு அலுவலகம் இருக்கா அங்க? இருக்கு மேடம், இருக்கு. தனி அலுவலகம் இருக்கு மேடம். சுந்தரவதனம்ங்கிற ஒரு செயலாளரா இருக்காங்க. ஒரு 15 பேர் கொண்ட ஒரு நிறைவேற்று கழகம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு தனி அலுவலகம் இருக்கு மேடம். தமிழ் பள்ளியில் அதன் மூலமாக தான் வெளிவந்துட்டு இருக்கு இன்னைக்கு. இப்ப கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்கும் அந்த கரந்தை கல்லூரி தமிழ் கல்லூரிங்கிறதுக்கு தொடர்பு இருக்குதா? நிச்சயமா மேடம். அதாவது உமாமேஸ்வரம் உள்ள ஆரம்பிக்கும் போது கரந்தை தமிழ்ச்சங்கம் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தமிழ்ச்சங்கத்துக்குன்னு இடமே கிடையாது. ஒரு கந்தப்ப செட்டியார் சத்திரத்துல இருக்காங்க. பின்னாடி அதுக்கப்புறம் பிறகு இன்னொரு வாடகை கட்டடத்துல தான் இருக்காங்க. 1924 தான் இன்னைக்கு கரந்தை தமிழ்ச்சங்கம் இருக்க இடத்த வாங்குறாங்க. அதற்கு பிறகுதான் 1916லயே இவங்க ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்கிறாங்க. கரந்தை தமிழ்ச்சங்க கைத்தொழில் செந்தமிழ் கைத்தொழில் கலாசாலைன்னு ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்கிறாங்க. உமாமகேஸ்வரனோட நினப்பு என்னன்னா, ஒரு படிச்சுட்டு போறவங்க எல்லாருமே அரசு வேலை வேணும்னு நோக்கத்தோட வெளியில போக கூடாது. படிச்சுட்டு போகும்போதே ஒரு நாளனா சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தொழிலையும் கத்துக்கிட்டு போகணுங்கிறது அவரோட வேலை, அவரோட எண்ணம். அதனால இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு போனவங்களுக்கு எல்லாம் புத்தகம் அச்சாக்குற விதம் கற்று தர்றாங்க. இந்த கூட பின்றது எப்படி, பாய் பின்றது எப்படி, கார்பெண்டர் ஒர்க், இது மாதிரி நிறைய தொழில்களை கரந்தை தமிழ்ச்சங்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. படிக்கும் போதே ஒரு தொழிலும் கத்துட்டு போகணுங்கிறது. அதற்கு பிறகுதான் 1938 தான் கரந்தை புலவர் கல்லூரியை ஆரம்பிக்கிறாங்க. உமாமகேஸ்வரர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஆரம்பிச்ச பள்ளிக்கூடமானது ராதாகிருஷ்ண தொடக்கப்பள்ளின்னும் உமாமகேஸ்வர உயர்நிலை பள்ளின்னும் 2ஆ பிரியுதுங்க. இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா கரந்தை தமிழ்ச்சங்கம்ங்கிறது ஒரு வணிக கல்வி வளாகமா இருக்கு இன்னைக்கு. அது உள்ள ராதாகிருஷ்ண தொடக்கப்பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. உமாமகேஸ்வர மேல்நிலை பள்ளின்னு ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கு. கரந்தை புலவர் கல்லூரியை 1938ஆம் ஆண்டு உமாமகேஸ்வரன் ஆரம்பிச்சது. இன்னைக்கு பெயர் மாற்றம் பெற்று 1984லயே பெயர் மாற்றம் பெற்று தமிழவேல் உமாமகேஸ்வரனார் கரந்தை கலைக்கல்லூரிங்கிற பேர்ல இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு தீசா பழனிசாமி தொழிற்பயிற்சி மையம்னு ஒரு ITI நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி உமாமகேஸ்வரனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இருந்துச்சு. உமாமகேஸ்வரனார் கல்வியியல் கல்லூரின்னு ஒரு 6-7 நிறுவனங்கள் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. கரந்தை தமிழ்ச்சங்கத்தோட இடம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 4 ஏக்கர் இடம், வடவாத்தை தாண்டி போனீங்கன்னா ஒரு 14 ஏக்கர் இடம் இருக்குங்க. இன்னைக்கு ஒரு 6 கல்வி நிறுவனங்கள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் ஆளுகையின் கீழ் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. நேரு சார் நீங்க உங்களுடைய கருத்துக்களை வரலாம். அன்மியூட் பண்ணிட்டு. அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான தகவல்கள். ஐயா கரந்தை ஜெயக்குமார் அந்த தமிழ் பொழிலோட எவ்வளவு தூரம் இணைஞ்சு இருந்திருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு வலைத்தள பதிவாளரா ஐயாவை தெரியும் எனக்கு. தொடர்ச்சியா இயங்கிக்கிட்டே என்னுடைய வலைத்தளத்துல வந்து பதிவு போடுவாங்க, கருத்து போடுவாங்க, இந்த மாதிரியானது. ஆனா இன்னொரு பரிணாமம் அவருடைய பரிணாமத்தை முழுமையா அறிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைக்கு திராவிட பொழில் அந்த இதழை ஆரம்பிக்கும் போது திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் இந்த தமிழ் பொழில் இதழை பத்தி குறிப்பிட்டாங்க. அந்த ஆரம்பத்தை அன்னைக்கு நீங்க பேசையில ஐயா பெரியார் வந்து குடியரசுல இதழ்லயே 1900 எழுதியிருக்கிறாரு அப்படிங்கறது வந்து உண்மையிலே பெரிய வரலாற்று செய்தி. அதோட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு திராவிட பொழில் இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி இதுல கொண்டு வர்றது எவ்வளவு ஒரு சிரமமா இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. கற்ற வாங்குறது, இன்றைக்கு இருக்கக்கூடிய கணினி அச்சகம் இவ்வளவு டெவலப்பான இவ்வளவு வளர்ச்சி அடைந்த நிலையில கூட இவ்வளவு நம்மளுக்கு வந்து ஒரு கடினமான சூழல்ல ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு அவங்க உழைப்பா கொடுத்திருப்பாங்க, எப்படி அந்த கட்டுரைகள்லாம் அவங்க திருத்தி கொண்டு வந்திருப்பாங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க வந்து அதற்கான ஒரு உழைப்பு, அந்த இதழ்களை சேகரிச்சது, ஐயா பொள்ளாச்சி நசனோடு சேர்ந்தது, இன்னைக்கு பதிவு பண்ணியிருப்பது, தமிழ் மரபு அறக்கட்டளையோடு இணைந்து கொடுத்திருப்பது, உண்மையிலேயே தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய அரிய தொண்டு ஆற்றிருக்கீங்க நீங்க. திராவிட பொழில் சார்பாகவும் உங்களுக்கு வந்து உண்மையான மகிழ்ச்சியான என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த தமிழ் பொழில் இதழை பத்தியே திராவிட பொழில் இதழுக்கு ஒரு கட்டுரை கொடுங்க, இந்த மாதிரி கொடுங்க அப்படிங்கிறதையும் என்னுடைய வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்விற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. கடந்த மாதங்கய்யா கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளரும் நானு இன்னும் 2 ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து போய் ஆசிரியர் வீரமணி ஐயாவை பார்த்தோங்கய்யா. மகிழ்ச்சி. தமிழ் பொழில் 100 நிறைவு விழாவுக்கு ஐயா தான் வரணும்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஒத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு 100 சிறப்பு மலர்லாம் அன்னைக்கு தான் வெளியிட போறாங்க. ஐயா ஆசிரியர் தான் வெளியிட போறாங்க. ஐயா அதுல தகவலை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி 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 சார். வேற யாரும் ஏதாவது கருத்து சொல்றீங்களா? வணக்கம்.
வணக்கம், சொல்லுங்க. கரந்தை தமிழ்ச்சங்கத்திலிருந்து தமிழவேல் உமாமேஸ்வனார் கரந்தை கலைக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி மகேஸ்வரி அவர்கள். எங்க ஐயாவுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். தமிழ் பொழியில மிக சிறப்பான ஒரு மனிதர் அதனுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்றதுல உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்க நூற்றாண்டு நிகழ்வை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, ஏன்னா தமிழ் பொழியில ஒவ்வொரு அணுவா ரசிச்ச ஒரு மனிதர் அவர். எனக்கு அந்த தமிழ் பொழில் மேல ஒரு ஆர்வம் வர்றதுக்கு காரணமே ஜெயக்குமார் சார் தான் அப்படின்றதுல மறுக்க முடியாத ஒரு உண்மை அது. அதுக்கப்புறம் தான் அதை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அந்த தமிழ் பொழிலோட பொறுப்பாசிரியரா இருக்கிறதுக்கு காரணமும் அவங்கதான். அதனால ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இந்த அறக்கட்டளை கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நாங்க இணையத்துல தமிழ் பொழில் பத்தி தேடும் பொழுதெல்லாம் தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய அந்த இணைய படிவம் தான் கிடைக்கும். அப்பதான் நான் சார்ட்ட கேட்பேன், ஆமா அவங்க பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முதல்ல எங்களுடைய நன்றி அறக்கட்டளைக்கு நாங்க நிச்சயமா தெரிவிச்சுக்கிறோம். உலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒரு நூற்றாண்டு உள்ளடக்கிய ஆவண பெட்டகம் தமிழ் பொழில். அன்றைய காலகட்டத்துல தமிழ் இலக்கியம் தவிர்த்து ஏனைய செய்திகளையும் உள்ளடக்கியது. சமகால இலக்கியங்களாக வந்த செந்தமிழ், செந்தமிழ் செல்வி இவைகள் அரசியல் குறித்து யாதொரு கருத்தும் நாங்கள் கூறாது மௌனித்திருப்போம் என்ற வேளையில் அரசியலையும் உள்ளடக்கிய ஒரு இதழாக தமிழ் பொழில் விளங்கியது. அத்தகையதொரு தமிழ் பொழிலின் நூற்றாண்டினுக்கு முதல் நிகழ்வாக நீங்கள் முன்னெடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலாகவே நாங்கள் கருதுகின்றோம். சித்திரை மாதத்தில் தொடங்கி அந்த தமிழ் பொழிலுக்கு முதல் நிகழ்வை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அதையும் சிறப்பான ஒரு கருத்துரையாளருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அவரின் சார்பாக நான் உங்களுக்கு மிகுந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். செயலருக்கும் தலைவருக்கும் தான் இதுக்கு நன்றி சொல்லணும். அவங்க முன்னெடுத்த நிகழ்வு அதுல எங்களுக்கு முதலாக அமைஞ்சிருக்கிற சிறப்பு. ஏற்கனவே நிறைய நம்ம 1979 வரைக்கும் நம்ம பதிவேற்றம் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 54 வருஷம் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தொடரும் நம்பலாம். நிச்சயமா செஞ்சிருவோம். அறிவழகன் ஐயா, நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் இறைவாணி மேடம், சுபாஷினி மேடம், தன்மொழி மேடம், எல்லாருக்கும் வணக்கம். ஜே.கே. சார் எனக்கு கடந்த 1 வருடங்கள் தெரியும். அவர் ஆர்டிகிள்ஸ் எழுதுறவரு, அதுக்கப்புறம் புக் ரிவ்யூஸ் எழுதுறவங்க, அது மாதிரிதான் ஜே.கே. சார் எனக்கு தெரியும். இன்றைக்கு அவருடைய இன்னொரு திறமை எனக்கு வெளிப்பட்டது. வெரி குட் கவரேஜ் அபவுட் த கரந்தை தமிழ்ச்சங்கம், அந்த கல்லூரியை பற்றி, அந்த இதழ் பற்றி. தேங்க்ஸ் அலாட் ஜே.கே. சார். இன்னொன்னு ஜே.கே. சார் பத்தி இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் புக் ரிவ்யூஸ் அண்ட் தென் அது மாதிரி ஆர்டிகிள்ஸ் எழுதுறதை விட்டுட்டு ஜே.கே. நிறைய இடங்களுக்கு போயிட்டு அதை பற்றி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை எழுதி நம்ம அந்த இடங்களுக்கே சென்று வந்தது மாதிரியான வர்ணனை, அவங்க வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், போட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், நம்மள அந்த இடத்துக்கே கொண்டு போற மாதிரி அத்தனை திறமைகள் கொண்டவர் ஜே.கே. வி ஆல் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஜே.கே. சார். தேங்க்ஸ். நன்றி 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 சார். நன்றி சார். அறிவழகன் ஐயா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது எனக்கு உள்ளுடைய ரொம்ப வியப்பாகவும் இருக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாது, அறிவழகன் ஐயாவோட தந்தையார் ஒரு 7 நாளைக்கு முன்னாள் தான் இயற்கை எழுதினார். இந்த சூழ்நிலையிலையும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு ஆர்வத்தோட கலந்துட்டு இருக்காங்க ஐயா. ஐயாவுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. ஐயாவுடைய தமிழ் ஆர்வமும் உங்கள் மேல உள்ள மதிப்புமே இதுல வெளிப்படுதுன்னு நாங்க நினைக்கிறோம். மகேஸ்வரனுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா முதல் நிகழ்வாக, நூற்றாண்டின் முதல் நிகழ்வாக கரந்தை தமிழ்ச்சங்கம் நடத்துறதுக்கு முன்னாடி தமிழ் மரபு அறக்கட்டளை தொடங்கி இருக்கிறதுல அவங்களும் பேர் வகிக்கின்றாங்க. அதுல அவங்களுக்கும் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வேற யாரும் கருத்துக்கள் சொல்றீங்களா? நீங்க வணக்கம், கணேசமண்டி பேசுறேன். பேசுங்க. வணக்கம். மகிழ்ச்சிங்க, உங்களுடைய உரை மிக மகிழ்ச்சி தந்தது. நன்றிங்க. நன்றி. நீண்ட வரலாற்று செய்திகள் பூரா பகிர்ந்து இருக்கிறீங்க.
ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் ஊடமாட நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன். பொள்ளாச்சி நசனையாவோட நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்படிங்களா? நாங்க சரிங்க தாய் சரிங்க. தமிழ் பள்ளிக்கூடம் வச்சிருந்தோம். அவங்கள என்ன தாய் தமிழ் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்களா என்னன்னு கூட நினைக்கிறேன் நானு. அப்ப உங்களை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இப்ப அந்த நன்றி நன்றி. தமிழ் குழுவோட தொடர்பு எண் எதுவும் இருக்குங்களாயா? நம்ம அதோடைய இதழ் வாங்குறதுனா என்னங்கய்யா செய்யணும்? இல்ல என்ன தொடர்பு இல்லைங்க, நான் அனுப்பிச்சு விடுறேங்க. நான் என்னோட எண்ணம் நல்லதுங்க. தெரியுங்களே. நான் இல்லைங்க, 9 சொல்லிருங்களேன். 944 34 76 716. 16 எழுதிக்கிட்டீங்கய்யா. நான் சொல்றேங்க. மகிழ்ச்சிங்கய்யா. ரைட். வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. மல்லிகா மேம், நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. வணக்கம். மிக சிறப்பாக இருந்தது. தமிழ் பொழில் இதழின் 100வது ஆண்டு விழா நடைபெறுவதை குறித்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நான் ஜெயக்குமார் ஐயா அவர்களை நாங்கள் இங்கு பல நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர் செய்யும் பணிகளும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு பின்னால் இவ்வளவு பணிகள் அவர் செய்திருக்கிறார் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது 100 ஆண்டுகள் இதழ் அப்படின்னு சொன்னா, இவர் 1/4 ஆண்டுகள் தன்னுடைய பணியினை, இந்த அடைவு பணியினை செய்தது மிக ஒரு கலைநுட்பம், அறிவு நுட்பத்தை இது எங்களுக்கு தெரிவிக்கிறது, அறிந்து கொள்கின்றோம். ஆனால் அவர்கள் கரந்தை தமிழ் சங்கம் பற்றியும் பேர்காரணம் பற்றியும் உமா மகேஸ்வரனர் ஐயா அவர்களை பற்றியும் பல செய்திகளை எங்களுக்கு சொன்னது. நாங்கள் அங்கே தஞ்சாவூர்லேயே இருந்தாலும் அதை பற்றி பல புதிய செய்திகளை அறிந்து மகிழ்ச்சி அடைகின்றோம். பொழில் தொண்டர் இவர்களையெல்லாம் பற்றியும் அந்த பத்திரிகையில அத்தனை தமிழ், பெரியார் உட்பட அத்தனை தமிழ் அறிஞர்களும் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. தமிழ் ரெண்டு சொல்லடா, தமிழ் நிமிர்ந்து நில்லடா என்று சொல்வதில் எவ்வளவு அர்த்தமாக இருக்கிறது. கரந்தை தமிழ் சங்கத்தின் பின் வரலாறு அத்தனையும் தெரிந்து தமிழுக்கும் அந்த கரந்தை தமிழ் சங்கத்திற்கும் அதில் பணி செய்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, எல்லா செய்திகளையும் இங்கு பகன்ற ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. ஜம்லிங் ஐயா, நீங்க சொல்லலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஜெயபிரியா. வணக்கம் ஐயா. உங்க கூட ஒரு 25 வருஷத்துக்கு மேல பழக்கம். என்ன உங்களோட கஷ்டம் என்னன்னு நான் நேரா பார்த்திருக்கேன். அதனால நான் நல்லாவே சொல்லலாம். அதாவது 100 ஆண்டு கால ஒரு இதழின் வரலாற்றை ஒரு மணி நேரத்துக்குள்ள மிக எளிதா சிறப்பா சொன்னீங்க. அதை தவிர அந்த மலர்களை தொகுத்து கொணர்வதில் உள்ள சிக்கலை நீங்கள் 25 வருடமாக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். ஏதோ வீட்டுல வரவு செலவு கணக்குக்கு எப்படி நீங்க அப்படி சிரமப்படுவீங்களோ அதே மாதிரி அந்த உரிய நாளில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த காலகட்டத்தில் 1/4 நூற்றாண்டு காலமாக நீங்கள் செய்யும் முயற்சி மிக 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 போற்றத்தக்கது. அது தமிழர்கள் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். அதை தொடர்ந்து செய்யுங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த இதழ்ல நான் எழுதின கட்டுரை 25 வருடத்துக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சு பல கட்டுரைகள் வந்தது எனக்கு பெருமையா இருக்கு. பெரும் சான்றோர்கள் எழுதிய ஒரு இதழில் என்னுடைய கட்டுரையும் வந்தது எனக்கு பெருமை. அது நீங்களே பெரிய பௌத்த ஆய்வாளருங்க. நீங்களும் சான்றோர் தான். இல்ல, அதுல உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு, யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. அதை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றியா. நன்றிமா. வேற யாரும் கருத்து வழங்குறீங்களா? இல்ல, ஐயா நீங்க வேற ஏதாவது தகவல் சொல்லணும் ஐயா? இல்லம்மா. சுபாஷினி மேம், நம்ம நிறைவு செஞ்சுக்கலாமா? எப்படி மேம்? நம்ம நிகழ்ச்சிய நிறைவு செஞ்சுக்கலாம். 4 மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி இந்த 1:40 நிமிடங்கள் வரைக்கும் என்னன்னா முழுமையாக செம்மையான பல்வேறு தரவுகளை செறிவாக நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லணும். பொதுவா தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை, இது பாரதிதாசனுடைய கருத்து. அவர் இப்ப சொன்னது பாரதிற்காக.
தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையிலேயே அவருக்கு மட்டும் இல்ல, இன்று வரைக்கும் தமிழுக்கு தொண்டு செய்வர் யாரும் செத்தது கிடையாது. அவங்க இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிஞரை பற்றி தான் நீங்க நிறைய தகவல்ல சொல்லியிருக்கீங்க. அதுல தமிழுக்கு வளர்ச்சிக்கு பாடுபட்ட தமிழ் பொழினுடைய 100 ஆண்டு வரலாற்றையும் நீங்க சுருக்கமா தெளிவா சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் முக்கியமா உங்களை பத்தி சொல்ல வரணும்னா, உங்களை எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய மறுபக்கம் இன்னைக்குதான் எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு திறமைகளை ஐயா சொல்லுவாரா அப்படின்றது இன்றைய நிகழ்வு மற்றவர்களுக்கும் உங்களுடைய மறுபக்கத்தை அறிய ஒரு வாய்ப்பாக இருந்ததா நினைக்கிறோம். நீங்களும் நிறைய தரவுகளை செறிவா கொடுத்தீங்க. உங்களுடைய கரந்தை தமிழ் சங்கத்தினுடைய தமிழ் பொண்ணு 100 ஆண்டு தினத்துக்குரிய தமிழ் மரபு கட்டு சார்பாக நாங்க வாழ்த்துக்களே தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கும் இந்த சிறப்பான உரையை நல்கி எங்களுக்கு பெருமை சேர்த்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து தமிழ் பொருள் இதழ நம்ம மின்னாக்கம் செய்து பதிவேற்றுவோம். அதற்கும் ஒரு 100 ஆண்டு கொண்டாடி விடுவோம் நினைக்கிறேன். நானு பங்கேற்று சிறப்பு செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சான்றோர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் அனைவருக்கும். நன்றி வணக்கம். நன்றி.